நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே எப்போதும் நன்மை செய்கிறவராய், ஆண்டவரே, உம்முடைய நீடிய பொறுமைக்காகவும் இரக்கத்துக்காகவும் தயவுக்காகவும் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் பாராட்டுகிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய திருப்பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா வேண்டிக்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே மனம் திரும்பி சீர்பட்டு ஆண்டவரே உமக்கென்று கனி கொடுத்து வாழ எங்கள் ஒவ்வொரு உதவித்தாரும். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் உள்ள பாடல் எண் 48 நாம் பாடுவோம். பாடல் எண் 48. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை மகிழ்ந்து அவர்கள் மகிழ்ந்து அவரை புகழ்ந்து இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். என்னை நடத்தி வந்த தெய்வமே, தோளில் சுமந்து வளர்த்த தகப்பனே, என்னை நடத்தி வந்த தெய்வமே, தோளில் சுமந்து வளர்த்த தகப்பனே, உம்மை நன்றி 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 என்று வாழ்நாளெல்லாம் பாடுவேன். உம்மை நன்றி 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 சொல்லி காலமெல்லாம் பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். இத்தனை ஆண்டும் எந்தன் வாழ்வில் எத்தனை நன்மைகள் செய்தவரே, ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்தால் கணக்கிலே அடங்க முடியலையே. இத்தனை ஆண்டும் எந்தன் வாழ்வில் எத்தனை நன்மைகள் செய்தவரே, ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்தால் கணக்கிலே அடங்க முடியலையே. எதை நான் சொல்லி நன்றி சொல்வேன், எப்படி உம்மை வாழ்த்தி மகிழ்வேன். எதை நான் சொல்லி நன்றி சொல்வேன், எப்படி உம்மை வாழ்த்தி மகிழ்வேன். நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். நம்பிக்கை இழந்த வாழ்விலும் முந்தன் ஜீவ வார்த்தையாய் ஏற்றினீரே. தனிமரமாய் நான் தவித்திடும் வேளை துணையாய் கூட இருந்தவரே. நம்பிக்கை இழந்த வாழ்விலும் முந்தன் ஜீவ வார்த்தையால் ஏற்றினீரே. தனிமரமாய் நான் தவித்திடும் வேளை துணையாய் கூட இருந்தவரே. வேதனையில் நான் துவங்க நேரம் மார்பில் அனைத்து தேற்றினீரே. வேதனையில் நான் துவங்க நேரம் மார்பில் அனைத்து தேற்றினீரே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகள் நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். குறைவுள்ள வாழ்வில் நிறைவை தந்தீர், தேவைகள் யாவையும்
பொறுப்பெடுத்தீர். கரை புரண்டோடும் வெள்ளங்களாக மழை துளியாய் ஆசீர் பொழிந்தீரே. குறைவுள்ள வாழ்வில் நிறைவை தந்தீர். தேவைகள் யாவையும் பொறுப்பெடுத்தீர். கரை புரண்டோடும் வெள்ளங்களாக மழை துளியாய் ஆசீர் பொழிந்தவரே. கர்த்தரின் நிறைந்த ஆசீராலே அடியே வீட்டை ஆசீர்வதித்தீர். கர்த்தரின் நிறைந்த ஆசீராலே அடியே வீட்டை ஆசீர்வதித்தீர். நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் என் கர்த்தர் வாக்கு மாறிடாரே. முன் குறித்தீரே தெரிந்து கொண்டீரே. முடிவு வரை என்னை நடத்திடுவீர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் என் கர்த்தர் வாக்கு மாறிடாரே. முன் குறித்தீரே தெரிந்து கொண்டீரே. முடிவு வரை என்னை நடத்துவீரே. எவர் எனக்கு எதிராய் எழுந்த போதும் எனக்காய் யுத்தம் செய்து மீட்டீர். எவர் எனக்கு எதிராய் எழுந்த போதும் எனக்காய் யுத்தம் செய்து மீட்டீர். நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். என்னை நடத்தி வந்த தெய்வமே, தோளில் சுமந்து வளர்த்த தகப்பனே, உம்மை நன்றி 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 என்று வாழ்நாளெல்லாம் பாடுவேன். உமக்கு நன்றி 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 சொல்லி காலமெல்லாம் பாடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி பாடுவேன். நாள்தோறும் நன்றி பாடுவேன். ஹல்லேலூயா. நமது பாடல் புஸ்தகத்தில் உள்ள 678வது பாடலை பாடும். பாடல் 678. இயேசு நல்லவர் என்ற பண்பு நம் வாழ்வில் என்றைக்குமே மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிகரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே.
நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய நன்மைகளை, அவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி, அவர் நடத்தி வந்த பாதையில் எல்லாம் எண்ணி முழு உள்ளத்தோடு இந்த பாடலை பாடுவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்திரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்க
சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக இயேசுவை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும், துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த பூமியில் நாம் பார்க்கிற ஒரு விந்தையான அன்பு தேவ அன்பு மட்டும்தான். அதுதான் பாவியாகிய நம்மை பரிசுத்தராகிய தேவன் மன்னிப்பது. இப்படிப்பட்ட மன்னிப்பையும் இப்படிப்பட்ட ஒரு புது வாழ்வையும் கண்டறி ஒவ்வொரு காரியங்களிலும் கூட இருந்து வழி நடத்தி நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி எத்தனையோ குறைவுள்ளவர்களாய் பலனற்றவர்களாய் இருந்த நம்மையும் எவ்வளோ காரியங்களில் வெற்றியடைய செய்து இன்னும் முன்னேறி செல்லும்படியாகவே நடத்தி செல்லுகிற நல்ல தகப்பனாகவே நம்மளோட இந்த நாள் வரைக்கும் இருந்திருக்கிறார். ஒருபோதும் மாறாத அவருடைய அன்பு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம்முடைய நேசரை நாம் சொந்தமாக கொண்டிருக்க அவர் நம் மீது நீடிய பொறுமையுடன் நடத்துகிற பாதையையும் கடந்து வந்த பாதையில் எல்லாம் திரும்பி பார்த்து அவர் செய்த எத்தனையோ நன்மைகளை எண்ணி பார்த்து எல்லோரும் ஒரு ஓட்டத்தை ஒரு நிறுத்தி நிதானித்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எவ்வளோ பெரியவர், சர்வ வல்லவர், அவர் எனக்கு வாழ்க்கையில் நல்லவராகவே இருந்திருக்கிறாரே என்ற அந்த காரியத்தை எல்லாம் உணர்ந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் எல்லோரும் சேர்ந்து இருப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா, நீர் நல்லவராகவே எங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிறீங்களே, அதற்காக நன்றி. அப்பா, எத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்தீங்களே, அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் கரங்களை
அப்பா பிடித்தவர், எங்களை கடைசி வரையும் நடத்துவீரே, அதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களில் நற்கிரியை தொடங்கின நீர் கிறிஸ்து ஒரு நாள் வர மட்டும் அதை முடிக்க வல்லவராய் இருக்கிறீரே தகப்பனே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவராக எங்கள் வாழ்க்கையில் இருந்து ஒவ்வொரு காரியங்களிலும் கூடையே இருந்து சீர்படுத்தி செவ்வைப்படுத்தி பொறுமையாக இருந்து அப்பா வழி விலகி போகும் பொழுதெல்லாம் ஆண்டவரை எங்களை தூக்கி எடுத்து தோளில் சுமந்து நீதியின் பாதையில் திரும்பி நிறுத்துகிற உடைய கிருபைக்காகவும் மகாபரிய இரக்கத்திற்காகவும் நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கை இழந்த வாழ்க்கையிலையும் அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில நம்பிக்கையா இருக்கிறீரே, அதற்காக நன்றி. இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி. இனிமேலும் எங்களை முடிவு பிரியந்தம் நடத்துவீரே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த அப்பா அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பிற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் இன்னும் நீர் கிரியை செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்காக நன்றி. நல்ல அற்புதராக சர்வ வல்லவராக எங்கள் வாழ்க்கையில் இருந்து கிரியை செய்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் நாரே. ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான நேரத்தில் ஏற்ற நேரத்தில் நம்முடைய பரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை தந்து அப்பா எங்களை போஷித்து எங்களை தூக்கி எடுக்கிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ. உன்னை நோக்கும் எதிரின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய், நின்னை தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்னை தாங்கும் தம் புயமே எந்தன் இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். நம்ம ஒரு மூன்று சகோதரிகள் நேரம் குறைவாக இருக்கிறபடியால் சுருக்கமாக ஒரு துதிகளை ஏறெடுப்போம். இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நீதிமொழிகள் அழகாக சொல்லியிருக்கோம். ஞானமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அழகாக எடுத்து காண்பிப்பது நீதிமொழிகள். அதில் ஒரு பங்கு நம்ம ஒரு நல்லா கவனிச்சோம்னா தொலைநோக்கு பார்வையுடையவர்களாக வாழணுங்கிறத தான் வலியுறுத்தி சொல்கிறதே ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க முடியும். தூரத்திலே ஒரு தீமையை கண்டு விலகிற ஒரு வாழ்க்கை உண்டு, இல்லை நடுக சென்று தண்டிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையும் உண்டு. அது பேதையின் வாழ்க்கை. நம்மளுடைய பார்வை எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு பார்வையாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோன்றதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறது நல்லது. நம் தேவன் யார் என்பதை புரிஞ்சு கொள்வது நல்லது. பொதுவாக இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் படி இப்போ இருக்க காலகட்டத்தில் வாழும்போதும் நம்ம கவனித்து பார்த்தோம்னா நிறைய காரியங்களை இந்த உலகத்துலேருந்து தான் அப்சர்வ் பண்ணியிருந்துருக்கிறோம். இப்படி இருந்தால் தான் என் திருமண வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல், இப்படி இருந்தால் தான் என்னுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ், இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் உலகத்திலிருந்தும் நாம் பார்க்கிற ஏதோ ஒரு காட்சிகளிலிருந்தும் நம்ம சுற்றி இருக்கிற சில நண்பர்கள் என்றும் ஈவன் சில தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறியாத தாய் தகப்பன் இருப்பார்களானால் அவர்களிடத்துலேருந்தும் இப்படி ராங்கான இம்ப்ரெஷனை பெற்றுக்கொள்வது இயல்பாக இருக்கிறது. ஆனால் நாமும் என்றைக்குமே நம்மளுடைய தேவன் யார் என்பதை அறிந்து அந்த அறிவின் பார்வையில் தான் வாழ்க்கையை பார்த்து போகும் பொழுது உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் எல்லாருனாலையும். ஏன்னா பொதுவாகவே நம்ம கவனிச்சோம்னா இங்கே உலகத்தில் சொல்கிறது நீங்கள் ப்ராட் மைண்டாக இருக்கணும், நீங்கள் விரிவுள்ள மனதுடையவர்களாக இருக்கணும், பொது அறிவுடையவர்களாக சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிற சில காரியங்கள்லாம் பார்த்தோம்னா அவர்களுடைய பொது அறிவு எல்லாமே உலகத்திலிருந்து பெற்றுக்கொண்டது. அவர்களுடைய விரிவான மனம் எல்லாமே உலகத்திலிருந்து கற்றுக்கொண்டவை. தேவனுடைய பார்வையில் பார்ப்பதில்லை. அப்படி பார்க்குறவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேச்சுரல் என்ன ஆயிரும்னா பொது அறிவின்படி பார்த்து இது சரியில்லை என்பதால் தேவனை குறை சொல்கிற இடத்துலையும் தேவனை முறுமுறுக்கிற ஒரு இடத்துலையும் தேவன் நல்லவர் இல்லை அப்படின்ற சொல்கிற இடத்துக்கு தான் எல்லாருமே போகிற ஒரு பங்காக இருக்க முடியும். இந்த அபாயம் நம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்திருப்பது நமக்கு நல்லது. எத்தனையோ காரியங்கள் அப்படி இருந்தாலும் இன்று ஒரு காரியத்தை நாம் அதை தியானிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் எடுத்துக்கலாம். பிரசங்கி
இந்த பிரசங்கியில் வந்து ஆழமாய் ஒரு காரியம் வந்து போட்டிருக்க ஒரு அந்த சாராம்சத்தை பார்க்கும் பொழுது நம்ம ஆரம்பத்துலேருந்தே அவர் பார்க்குறது வந்து மாயை மாயை எல்லாம் மாயைன்னு சொல்லி நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தை தான். ஆனால் அதெல்லாம் நிதானித்து அவர் எல்லா காரியங்களையும் எழுதுவார். எழுதி நம்ம அவர் எழுதுறதெல்லாம் பார்க்கும்போது இது சரியாக இருக்கிறதுன்றது போல் இருக்கும், இப்படி அடைஞ்சிட்டா போதும் அப்படின்றது போல் இருக்கும். கடைசியில் முடிக்கும் போது இதுவும் மாயை அப்படின்னு முடிப்பார். அப்போ மாயையான காரியங்களை ஏன் ஆரம்பத்திலே நான் சொன்னேன்னா, தொலைநோக்கு பார்வையிடவர்களாக நம்ம பார்க்குறவர்களாக இருந்தோம் அப்படின்னா, மாயையான காரியத்தை நாம் பின்தொடர்ந்து போய் கடைசி ஒரு நாள் ஏதோ ஒரு வயசான பிறவோ இல்லை எத்தனையோ நாட்களை வீணடித்த பிறகு நான் அதை பெற்றுக்கொண்டாலும், அதை நான் பெற்றுக்கொண்ட பிறகுமே கூட என் வாழ்க்கையில் அப்புறம் தான் புரியும், இது எனக்கு திருப்தி ஆகலையே, நான் இது இல்லைன்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் நான் வந்து கடவுளை குறை சொல்லிட்டு இருந்தேன். பெற்றுக்கொண்ட பிறகு தான் புரியுது, இதுவும் எனக்கு திருப்தி ஆகலை. அடுத்து ஒரு காரியம் எனக்குள்ளார வருது, இது நடந்தால்தான் கர்த்தர் நல்லவர், இது எனக்கு நடந்தால் தான் கர்த்தர் என்னை அன்பு கூறுகிறான் என்பதை நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி புதுசாக தோன்றுகிற ஒரு இடத்துக்குள்ளார போயிடும். ஆனால் நம்ம உண்மையாக தேவனை அறிஞ்சு வாழ்கிற ஒருத்தவன் வந்து மனதில் எப்பயுமே ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு இருப்பான். அவரோடு இருக்கிறனால அவனுடைய இருதயம் வந்து போதுமென்ற மனம், அதிலிருந்து தேவபக்தி உள்ள ஒரு ஜீவியம், இப்படி தான் பிரவேசித்து வரக்கூடிய இடத்துக்கு வந்துடும். அதனால் பிசாசு என்றைக்குமே எது இல்லையோ இல்லாத ஒரு காரியத்தை காண்பித்து தேவன் அன்புள்ளவர் அல்ல, தேவன் அன்புள்ளவர் இல்லைன்றதை காண்பிக்கிறதுல மும்முரமாக தான் இருப்பான். இதில் நம்ம பார்க்கலாம் 3வது அதிகாரத்தில், பிரசங்கி 3வது அதிகாரம் அவர் சகலத்தையும், இந்த 3வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே முதல் வசனத்தில் ஆரம்பிக்கும் போதே கவனித்தோம்னா, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. எல்லா காரியங்களும் எல்லாமே ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியமே அது எல்லாத்துலேயுமே ஒரு நோக்கம் உண்டு. அந்த காலம் நமக்கு புரியாது, ஆனால் தேவன் நல்லவர் என்பதை மட்டும் ஒருத்தன் விசுவாசிச்சிருந்தார்னா அவனால் சொல்ல முடியும், இந்த காரியங்கள் தாறுமாறாக இருக்குதே அப்படின்னு இருக்கும் பொழுதும் அவர் நல்லவர், அவர் ஏற்ற காலத்தில் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக செய்கிறவர் அப்படின்றத சொல்லியிருப்பான். அதுதான் இங்கே அந்த அடுத்தடுத்து நிறைய காரியங்கள் வரும். ஒவ்வொரு 2வது வசனத்துலேருந்து 8வது வசனம் வரைக்கும் ஒவ்வொரு காலத்தையும் அழகாக பிரித்து எடுத்து காண்பிக்கும். அதில் 11ஆம் வசனத்தில் படித்தோம்னா, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. பியூட்டிஃபுல். எல்லாத்தையுமே அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழில் வந்து அந்த ஒரு அடுத்து வர பார்ட் மட்டும் ஏதோ கொஞ்சம் தவறாக டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார்னு தமிழில் இருக்குது. ஆனால் ஆக்சுவல் வார்த்தை வந்து உலகம் அல்ல. ஆங்கிலத்தில் பார்க்குறோம் இட்டர்னிட்டி. இட்டர்னிட்டினா நித்தியம். அவர்கள் இதயத்தில் வந்து உலகத்தை வைத்தார்னு போட்டிருக்கு, அது கிடையாது. அது ஒன்று மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக திருத்திட்டு அதில் என்ன இருக்குன்னா, நித்தியத்தை அவர் இதயத்தில் வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. உண்மையிலே என்னுடைய பார்வை வந்து நித்திய பார்வையோட நான் வாழ்ந்தேன் அப்படின்னா, இந்த பூமியில் வாழும் பொழுது என் பார்வை நித்தியத்துக்குரியவனா இருக்கணும். அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளுமே இட் இஸ் அன் இட்டர்னல் பர்பஸ்ன்னு புரியும். இல்லைன்னா அநேகர் சொல்கிறது போல் கருவுக்கும் சமாதிக்கும் இடையில் இருக்கிறது போல தான் வாழ்க்கை என்று நினைக்கிற ஒரு இடத்துக்கு நாம் தள்ளப்பட்டோம்னா எல்லா இடத்துலையும் முறுமுறுப்பும் குறை சொல்லுதலும் வரதான் செய்யும். அது நேச்சுரலாக எல்லாராலையும் சொல்லவும் முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி அனுமதிக்கிறதே கிடையாது. அவருடைய பர்பஸே வேறு மாதிரி இருக்கும். அவருடைய பர்பஸ் நமக்கு புரியறதும் கிடையாது. ஆனால் அவருடைய பர்பஸ் எல்லாமே நன்மைக்கு எதுவாக மட்டும் இருக்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த சூழ்நிலை, எனக்கு ஏன் கேள்வி கேட்குறதை எப்போ நிற்கும் அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்க்கும் பொழுது அவர் எல்லாத்தையுமே என்ன செஞ்சாலும் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலேயே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் அப்படின்றது. என்றைக்குமே ஆண்டவருடைய பிகினிங், நம்ம என்ன நடக்குதுன்னு ஃபுல் பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒன்று தான், அவர் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக செய்வார், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே செய்வார். யோபுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னாலும் யோபுக்கு வந்து ஆண்டவரும் பிசாசும் பேசிக்கொண்ட அந்த கான்வர்சேஷன் யோபுக்கு தெரியாது. அவன் கடைசியில் யோபுடைய லைஃப்பில் வந்து யோபு வந்து ஆசீர்வதிக்கிற அந்த இடத்துக்கு வரும்பொழுதும் நானும் பிசாசும் இப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க யோபுக்கிட்ட சொல்லவும் இல்லை. ஆனால் அந்த மத்தியில் ஆண்டவர் ஒரு ப்ராசஸ், எல்லாத்தையுமே அதன் காலத்தில் அழகான ஒரு ப்ராசஸை அவருடைய வாழ்க்கையில் நடத்தினதை நம்ம பார்க்க முடியும். அது அழகானதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக உலக பிரகாரமாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கடவுள்னு ஒருத்தர் இல்லை,
கடவுள் இருந்தால் இப்படி நடந்திருக்குமா, கடவுளுக்கு கண் இருக்குமா, இப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை உலகத்தில் சொல்கிறாங்க. நாம் கிறிஸ்தவர்களாக நாம் வாயினால் சொல்கிறது இல்லை, ஆனால் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நாம் விதையை வைத்து அதை சிறிதாக வளர வைத்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் செக் பண்ணி பார்க்குறது, நம்ம கரெக்டாக அதுக்கு உண்மையான என்பதை கவனித்து பார்த்து அப்படி ஒரு கலை உள்ளே இருந்துச்சுன்னா அதை பிடுங்கி எறிவது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆண்டவர் என்றைக்குமே பர்பஸ், இட்டர்னல் பர்பஸ், நித்திய ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களுமே நடத்துவார். அதில் அந்த பாதையில் வீழ்ச்சியும் கூட இருக்கலாம், ஆனால் அது எல்லாமே நித்தியமான ஒரு நோக்கத்துக்கு நேராக தான் நடத்துகிறார். யோபுடைய வாழ்க்கையில் அது அவருக்கு தெரியாது. அவருடைய வாழ்க்கை சரித்திரம் வேதத்தில் இந்த நாள் வரைக்கும் பல்லாயிரம் வருஷம் அவர் இயேசுவுக்கு முன்பாக இருந்தவர், அவருக்கு ஆபிரகாம் காலத்தில் இருந்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த டைமில் இருந்த ஒரு நபர் அவருடைய வாழ்க்கை சரித்திரம், வாழ்க்கை இந்த நாள் வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதே. திஸ் இஸ் இட்டர்னல் பர்பஸ், அது என்றென்றைக்கும் தங்கும். அவர் செய்கிற காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நடப்பித்து என் சாட்சியான என் யோபு அப்படின்னு சொல்லி இந்த நாள் வரைக்கும் யோபுடைய வாழ்க்கையை நம்ம எல்லாரும் பேசி கொண்டு இருக்கிறோம். இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காரியங்களையும் இட்டர்னல் பர்பஸ் உண்டு. நம்ம வாழ்க்கையில் சராசரி மனிதனுக்கு நடக்கிறது போல் இல்லாமல் எனக்கு வித்தியாசமான ஒரு காரியம் எனக்கு நடக்குதுன்னு வந்துருச்சுனாலே நம்ம அலர்ட் ஆயிடலாம். ஆண்டவர் ஏதோ ஒரு இட்டர்னல் பர்பஸ் இதில் வச்சுருக்கிறார். இது எனக்கு புரியல, எனக்கு அந்த ஆதியும் புரியல, முடிவும் புரியல. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒன்று தெரியும், அவர் எல்லாத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் பெர்ஃபெக்டாய் செய்கிறவர். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று வாழுகிற ஒருத்தவன் அவனுக்கு இருக்கிற பாக்கியம் என்னென்னா சந்தோஷமாக இருப்பான். ரொம்ப சந்தோஷமாக இருந்து திருப்தியாக வாழ்வான். எது இல்லையோ உலகத்தில் பார்வைகளுக்கு எப்படி இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு கேட்கும்படியான அளவுக்கு, அதை நோக்கி பார்க்கும்படியான அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எப்பொழுதுனா தேவன் யார் என்பதை அவன் அறிந்திருக்கணும், அதை விசுவாசித்துன்னு இருக்கணும். தொடர்ந்து அதிலே படித்தோம்னா 12வது வசனத்தில், மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், எனக்கு என் தேவன் யார் என்பதை நான் அறிஞ்சிட்டேன், நான் விசுவாசித்திருக்கிறேன், நான் நம்பி இருக்கிற தேவன் யார். இது வரைக்கும் நான் தேவனற்று வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நான் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன், மனம் திரும்பி வந்திருக்கிறேன். நான் தேவன் யார் என்பதை அறிந்து அவரை நீ சொந்தமாக்கி கொண்டேன், நான் அவர் கூட தான் இருக்கிறேன். இப்படிப்பட்ட தேவன் எனக்கு யார் என்பதை அறிந்திருக்கும் பொழுது எனக்கு இது எல்லாத்தையுமே ஏன் அவர் எனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் இது எதற்கென்று அவர் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஆனால் அவர் நல்லவர், அவர் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக செய்யக்கூடியவர் என்பதை மட்டும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறவனுக்குரிய அடுத்த பங்கு என்னென்னா, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். இதுதான் உண்மையிலே அவர் அறிந்து ஞானத்தின் ஒரு வெளிப்பாடாக எழுதக்கூடிய ஒரு காரியம். என் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதும், ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அவர் சாவரேன் காட், அவர் சர்வ வல்ல தேவன். அவருடைய கண்ட்ரோலுக்கு மீறி இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அநேக நேரம் சம்டைம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் மறக்கக்கூடும், மறந்து போய் சோர்ந்து உட்கார்ந்துருக்கக்கூடும். ஆனால் அந்த சோர்வில் தேவன் யார் என்பதை மறந்துருக்கிறோன்னு அர்த்தம். உடனே என் தேவன் யார், நான் ஏன் இந்த காரியத்துக்கு நான் சோர்வடையணும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்த என்னை தூக்கி எடுத்தாரே. என் வாழ்க்கையில் நான் என்றைக்குமே யோசிப்பேன், ஆண்டவர்கிட்ட எனக்கு உலக பிரகாரமான காரியங்களில் இது வேணும் அது வேணும்னு எனக்கு கேட்குறதுக்கு நாவே வராது. ஏன் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு படுகொலியில் இருந்த என்னை தூக்கி எடுத்து என்னை ரட்சித்திருக்கிறாரே. நான் எந்த இடத்துலேருந்து வந்தேனே மறந்தேன்னா தான் இங்கே இது இல்லையே அது இல்லைன்னு என்னால் குறை சொல்லவே முடியும். என்னிடத்துல நாவே வராது, எப்படி என்னால் கேட்க முடியும். எவ்வளோ மோசமான இடத்துல இருந்த என்னையை தூக்கி எடுத்தாரே. என் வாழ்க்கை என்றோ படுகொலியில் அமிழ்ந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட இடத்துலேருந்து என்னை தேவன் தூக்கி எடுத்திருக்கும் பொழுது அவருக்காக வாழ்வது மட்டுமின்றி, நான் நன்மை செய்கிறதுக்கு மட்டுமின்றி எனக்கு வேறு என்ன, எனக்குன்று நான் என்ன கேட்க முடியும் இந்த உலகத்தில். அவர் எந்த இடத்துல வச்சுருந்தாலும் நான் திருப்தியாக வாழணும். அது குறைவாக இருந்தாலும் சரி, நிறைவாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் வாழ பழகிக்கொள்வது சரிதான். ஆனால் எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு குறைவு வந்த உடனே இந்த காரியங்கள் எல்லாம் படித்தோம்னா, இதுக்கு முன்னாடி படித்தோம்னா அதில் எல்லாத்துலேயும் குறைவு வரும், நிறைவு வரும், ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். பிறப்பு இறப்பு இருக்கும், நட்டல் பிடுங்கல் இருக்கும். இதை ஒவ்வொரு காரியங்களையுமே பார்த்தோம்னா, நன்மையாக எல்லாமே நடக்கும்போது நன்றி சொல்வது ரொம்ப இயல்பு. எல்லாமே எனக்கு சாதகமாக நடக்கும்போது நான் ரொம்ப நன்றி உள்ளத்தோடு வாழ்வது ரொம்ப ரொம்ப இயல்பு. அது உலகத்தில் எல்லாருமே வச்சுருக்கிறாங்க. ஆனால் தேவனை அறிந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவன் தான் சொல்ல முடியும், இந்த சூழ்நிலையில் வாழ்க்கையில் எல்லாமே நான் நினைத்தது போல் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு பாதையில் நடக்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்னா, கர்த்தர் எல்லாத்தையுமே அதன் காலத்தில் பெர்ஃபெக்டாக செய்வார், நேர்த்தியாக செய்யக்கூடியவர், அவர் நல்லவர். எனக்கென்று கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கை என்றோ மரணமும் எனக்கு ஆதாயம்னு மாறிடுச்சு.
என் வாழ்க்கையில் மரணத்திற்கு பயந்து கொண்டிருந்த ஒரு காலம் உண்டு. ஆனால் இன்று என் வாழ்க்கை மரணம் எனக்கு ஆதாயம்னு மாறிடுச்சு. நான் இன்றைக்கி மறிச்சாலும் நான் அவர் கூட இருப்பேன். எனக்காக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்படி இருக்கும் பொழுது நான் இந்த உலகத்தில் என்ன எக்ஸ்பெக்டேஷனோடு என்னால் வாழ முடியும் என்பது தான் நான் என் வாழ்க்கையில் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். எந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வாழ முடியும்? ஆண்டவர் எனக்கு எந்த பாதை கொடுத்தாலும் அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத ஜோனில் இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனாக இல்லாட்டின்னு இருந்தாலும் நான் உண்மையிலே அந்த ஜோனில் அந்த இடத்துல இருந்து இந்த ஜோன் எனக்கு, நீங்கள் இந்த பாதை எனக்கு கொடுத்த ஒரு பாதை, இந்த பாத்திரம் எனக்கான பாத்திரம், நீர் எனக்கு தந்த பாத்திரம், இதில் நான் உண்மையாக இருக்கணும். இதில் என்ன குறைகள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் நல்லவர்ன்றது எனக்கு தெரியும். உங்களுடைய இட்டர்னல் பர்பஸ், உங்களுடைய நித்திய நோக்கம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அதில் நன்மை மட்டும்தான் இருக்குன்னு தெரியும். இப்படி இருக்க தேவன் எனக்கு சகலத்தையும், நான் உங்கள் மேலே இருக்கிற அன்பை நான் என்றைக்குமே இழந்துடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை அன்பு கூறுகிறவர்கள், முன் குறித்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சகலமும் முடிவும் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக முடிகிறதுன்னு சொல்லி ரோமர் 8 படிக்கிறோம். இதுதான் நமக்கான ஜீவன். எந்த இடத்துலையுமே நாம் அநேகர் அடிக்கடி நமக்குள்ளார வரக்கூடிய ஒரு பெரிய டேஞ்சர் என்னென்னா, நம் வாயினால் சொல்லாததுனால நான் அந்த பாவம் செய்யலை, நான் வெளியே சொல்லலையே அதனால் இப்படிப்பட்ட ஒரு குறையில் நான் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே இருக்க முடியும். அது நேச்சுரலாக, எஸ்பெஷலி நிறைய சத்தியங்களை கேட்குற சபையில் நாம் இருக்கும் பொழுதும் நமக்குள்ளார இது தவறு என்ற அறிவு இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் அந்த முறுமுறுப்பு இருக்கும். அந்த அறிவின் நிமித்தம் வார்த்தைகள் வெளியே வராது, அந்த தவறான எண்ணங்கள் வெளியே வராது. ஆனால் ஒரு நாள் வெளியே வரும். இதயத்தில் நிறைஞ்சு ஒரு நாள் வெளியே வரும்பொழுது தான் எவ்வளவு சாக்கடை என் இடத்துல வச்சுருந்துருக்கேனேன்னு புரியும். ஆனால் அது ஆரம்பத்திலேயே அந்த வேரை பிடுங்கி எறிவது நல்லது. என் வாழ்க்கையில் உள்ளே இருக்கிற முறுமுறுப்புகளையும் குறை சொல்லுகளையும் எத்தனையோ இடத்துல தேவனுடைய அன்பை சந்தேகிக்கிற சந்தேகங்களையும் எடுத்து போட்டுட்டு, இந்த சூழ்நிலையில் தான் நான் உண்மையிலே ஆண்டவருடைய என்னுடைய சின்ன சின்ன சூழ்நிலையில் வரும்பொழுதெல்லாம் நான் யோசிப்பேன், ரொம்ப இது நான் நினச்ச மாதிரி நினைக்கும் பொழுது தான் நான் யோசிப்பேன், இந்த இடத்துல தான் உண்மையிலே நான் ஆராதிக்கணும். எல்லா நேரமும் நல்லா இருக்கும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை காலை முன்னாடி போய் நிற்கும் பொழுது அப்போல்லாம் ஒன்றும் பெரிய காரியங்கள் ஒன்றும் எனக்கு வரதில்லையே. அப்போ ஆராதிக்கிறது உண்மையாக இருக்கணும்னா இந்த சூழ்நிலையில் நான் ஆராதிக்கணும். இப்போ ஒரு குறைச்சல் இருக்குதே, இப்போ ஒரு தாழ்ச்சி இருக்குதே, இப்போ ஒரு ஏமாற்றம் எனக்கு இருக்குதே, இந்த டைமில் நான் ஆண்டவரை துதிக்கணும், ஆராதிக்கணும். இப்படிப்பட்ட தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன் என்று நான் ஆராதிக்கும் பொழுது தான் அது உண்மையான ஆராதனை என்பதை நான் வாழ்க்கையில் அடிக்கடி என் வாழ்க்கையில் செக் பண்ணி பார்ப்பேன். இது நம்ம வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலும் இருந்து நாம் மகிழ்ச்சி உற்றவராக இருந்து, தேவன் யார் என்பதை அறிந்தவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மகிழ்ச்சி உற்றவர்களாக இருந்து நன்மை செய்வர்களாகவே இயேசு வாழ்ந்தது போல சுற்றி தெரிகிற ஒரு வாழ்க்கை. அதுதான் இங்கே 12வது வசனத்தில், மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அது மட்டும் சொல்லலை, ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டில் கிறிஸ்டியன் லைஃப்பில் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக என்ன போயிடுவாங்கன்னா, என் வாழ்க்கையில் நான் எதுவுமே வேண்டாம், நான் பணம் சம்பாதிக்கிறது தப்பு அப்படின்ற ஒரு இடத்துல, எல்லாமே தப்புன்ற ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரே ஒரு ஓரமாக போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் என்றைக்குமே நம்ம சொல்லலை. நித்தியத்தின் பார்வையோடனா நீ வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம்னு சொல்லியிருக்கு. இட்ஸ் அ கிஃப்ட். அதுவும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு அனுகிரகம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் நித்திய பார்வையுடனா வாழ்ந்திருக்கும் பொழுது, அவர் எனக்கு வைத்திருக்கிற எல்லையில், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் அவர் எனக்கு கொடுத்துருக்கிற சில காரியங்கள் எவ்வளவா இருந்தாலும் அதில் மகிழ்ந்து இருந்து களி கூறுவது தவறே கிடையாது. அது எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அனுகிரகம், அது ஒரு கிஃப்ட்னு போடுறது, அது எனக்கு கொடுத்துருக்கிற அனுகிரகம் தான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து இப்படி இங்கே வர்றது தான் சரி, இங்கேருந்து அங்கே போகிறது தான் தவறு. பரலோக ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள், இவையில் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பது நமக்கு அனுபவிக்கிறது தான். ஆனால் அநேகர் நம்ம எப்படி போகக்கூடிய இடத்துல இருக்க முடியும்னா, இதெல்லாம் நான் அனுபவிக்கணுன்றதுக்காக தேவனை நான் ஃபஸ்ட்டு தேடுறேன் அப்படின்னு போகணும்னா நம்ம ஆட்டிடியூடு எங்கேயோ தவறாக இருக்குது. எங்கே நான் தேவன் மேல் உள்ள அன்பு நிமித்தம் நான் போலையே, நான் இந்த பரலோக ராஜ்யமும் அது நீதி எனக்கு வேணும்னு நேசித்து நான் போலையே, நான் இதெல்லாம் செஞ்சேன்னா எனக்கு அது கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறதுனால தானே நான் ஆண்டவரை நான் 2வது இடத்துல வச்சுருக்கிறேன், ஆனால் நான் முதல் இடத்துல வைக்கிறது போல் நான் செய்கிறேன் அப்படின்றது எனக்கு புரியும். அப்படிப்பட்ட இடத்துல இல்லாமல் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் தேவனை மையப்படுத்தி அவர் யார் என்பதை அறிந்து நான் மகிழ்ந்து நான் நன்மை செய்கிறவனாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுகிறவனாக இருந்து ஆண்டவர் எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களையும் நான் அதில் மகிழ்ந்து களி கூர்ந்திருப்பது தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு அனுகிரகம். இப்படிப்பட்ட ஒரு தெளிந்த ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லோருமே வாழ்வது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இல்லை என்றால் நம்மை பார்ப்பவர்கள் இது ஒரு வினோதமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பதை அறிந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்டாக வாழ்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போகிறது தேவன் விரும்புறது இல்லை. அதே சமயத்தில் எது சரி என்பதை பார்த்து சரியான பேலன்ஸில் நம்ம வாழும் பொழுது உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்தெல்லாம் வாழ முடியும். அதுதான் இங்கே நம்ம பார்த்துருக்கிற காரியம். இதில் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, முதல் அதிகாரம் 2வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அவர் சொல்லுவார், எத்தனையோ உலக காரியங்களை வானத்தின் கீழ் இருக்கிற
எத்தனையோ காரியங்களை அவர் அனுபவித்த பிறகு சொல்லுவார். அனுபவித்துட்டு சொல்கிற போது நம்மளும் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, நம்மளும் இந்த மாதிரி அனுபவித்த பிறகு நம்ம சொல்லலாம் அப்படி நினைக்கிறது இல்லை. ஞானமானது தூரத்திலே பார்க்கறது தான் ஞானம் என்பதை ஆரம்பத்தில் சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஏன் அப்படின்னா, அவர் அவ்வளோத்தையும் அனுபவித்து எல்லாம் மாயைன்னு சொல்லி தன் நாட்களை எல்லாம் வீணடித்து ஒருவர் எழுதும் பொழுது, நானும் வாழ்க்கையை வீணடிப்பேன் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய மதீனமாக இருக்கும். இல்லை, அவர் சொன்னபடி பார்க்கும்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த உலக காரியம் எனக்கு என்றைக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கு. நான் இது எனக்கு கிடைக்கணும்னு ரொம்ப நாள் போராடினேன், ஆனால் கிடச்சிருச்சு. கிடச்ச பிறகு என் மனசில் இன்னும் வேறு ஏதாவது வேணும்னு கேட்குது. அப்போ இதில் எல்லாமே டெம்பரரினஸ் தானே இருக்குது. இதில் என்னுடைய இருதயமோ என்னுடைய நோக்கமோ நான் இதில் வைக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எல்லோருமே நாம் எடுத்து, அப்படிப்பட்ட தெளிந்த புத்தியோடு எது முக்கியம், ஆண்டவர் நடத்துகிற ஒவ்வொரு காரியமும் நன்மைக்கு தான். அவருடைய காலங்கள் எல்லாமே பெர்ஃபெக்டாக செய்வார். எல்லாத்தையும் அதினதின் நேரத்தில் செய்வார். அந்த நேரம் எனக்கு புரியலனாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு நேரமாக இருக்கும், என் வாழ்க்கையில் ஒரு நேரமாக இருக்கும். அந்த நேரம் எனக்கு தெரிந்திருக்கணும்னு அவசியமும் கிடையாது. என் தேவன் யார் என்பதை அறிந்து நான் அவரை நோக்கி அவரை பின்பற்றி நான் நடக்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதாவே நடத்துகிற ஆண்டவர். அவர் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு நித்திய பர்பஸோடு நடத்துகிறவர். அந்த 14வது வசனத்தில் முதல் பங்கு பார்த்தோம்னா, தேவன் செய்கிறது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் செய்கிற ஒரு காரியம் அந்த பாதையில் மட்டும் நமக்கு அவர் கோஆப்ரேட் பண்ணி நம்ம அவர் யார் என்பதை விசுவாசித்து அந்த பாதையில் நம்ம நடந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்ந்துட்டோம்னா அதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு பர்பஸ் வச்சுருப்பார். அது நமக்கு புரியாது. ஈவன் நம்ம யோபு வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது, அன்றைக்கி அவர் வாழ்ந்த வாழ்க்கை அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பயங்கர ஹிஸ்டாரிக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டார். ஆனால் அந்த வாழ்க்கை இன்றும் நம்மளோடு பேசுகிறது. அப்போ எவ்வளோ ஒரு இட்டர்னல் பர்பஸ் அவருடைய வாழ்க்கையில் வச்சுருக்கிறார், அவங்க வாழ்க்கையில் வச்சுருந்தாரே. அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் எல்லாமே நான் நினைக்கிற நேரத்தின்படி இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அந்த பாதை எல்லாமே நன்மைக்கு ஏதுவான பாதை என்பதை நம்ம எல்லோருமே அறிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, அவர் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக செய்யக்கூடியவர். எல்லாத்தையும் காரியங்களை எல்லாம் அதினதின் நேரத்தில் நேர்த்தியாக செய்யக்கூடியவர். ஒவ்வொரு நேரத்திற்கும் அது ஒவ்வொரு நேரத்தில் நடக்கும் பொழுது அதில் ஒரு நோக்கம் உண்டு, அதில் ஒரு பர்பஸ் இருக்குது. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனை நம்ம எல்லோருமே அறிந்திருந்து ஆண்டவரை ஒவ்வொரு காரியங்களையும் நாம் மகிமைப்படுத்தி வாழ்ந்து ஒரு பிரியமே வாழ ஆண்டவர் உதவி செய்யணும். பவுலும் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பிழைப்புக்கு அடுத்த காரியங்களை சிக்கிறாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ பிழைப்புக்கு அடுத்த காரியங்களில் எப்போ சிக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை கருவுக்கும் சமாதிக்கும் இடையில் இருக்குன்னு நான் நினச்சா தான் சிக்கணும். எனக்கு இங்கேயே நிற்கலை. என்னுடைய வாழ்க்கை பர்பஸ் இட்டர்னல். அவர் நித்தியத்தை என் இதயத்தில் வச்சிருக்கிறார். நித்தியமாய் நான் வாழணுங்கிறது தான் வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் இந்த குறைகளை குறித்து நான் கவலைப்படணும்? இந்த இல்லாமையை குறித்து நான் ஏன் கவலைப்படணும்? இந்த சூழ்நிலை இப்படி மாறி இருக்கிறதை குறித்து நான் ஏன் கவலைப்படணும்? அவர் சாவரின் காட். ஏன் என் குடும்பத்தில் எத்தனையோ சூழ்நிலைகள் யாரோ இவர் மாற வேண்டும், எத்தனையோ ஒரு காரியங்களில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற காரியங்கள் பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தெல்லாம் ஒப்பு கொடுக்கும்போது அவர் எல்லாத்தையும் நேர்த்தியான நேரத்தில் செய்வார். அவருக்குன்னு ஒரு நேரம் உண்டு, பெர்ஃபெக்டாக செய்வார். இந்த பாதையில் நான் என்ன செய்யணும்னா நன்மை செய்யணும், அன்பு கூறவங்கண்டே அன்பு கூறணும். அன்புக்கான டெஸ்ட்டே நம்ம நினைக்கிற மாதிரி மற்றவங்க நடக்காதப்போ அவங்கள நேசிக்கிறப்ப தானே தெரியுது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அன்பை மட்டும் செலுத்திட்டே இருப்போம். அந்த ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வரும்பொழுது ஏன் நான் மாறணும்னு நினைக்கிற அந்த நபரும் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார். அந்த ஒரு நாள் அந்த காரியங்கள் எல்லாம் மாறும். எல்லாத்தையுமே அதினதின் நேரத்தில் பெர்ஃபெக்டாக செய்கிற தேவன் நாம் சொந்தமாக வைத்திருக்கும் பொழுது நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையுமே அவரிடத்துல ஒப்பு கொடுத்துருவோம். ஒப்பு கொடுத்து நாம் பண்ண வேண்டிய பங்கு சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவரை நம்புகிற நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ரெண்டாவது, நான் உலகத்தில் நன்மை செய்கிறவனாக சுற்றி திரிகிறேன். அப்படி உலகத்தில் நான் வாழும் பொழுது என்னுடைய எல்கைக்குள்ளார கர்த்தர் எனக்குன்னு எத்தனை நன்மைகளை கொடுக்குறாரோ அந்த எல்கையில் நான் அதை வாங்கி சந்தோஷமாய் அனுபவிக்கிறதும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஈவு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் எல்லோரும் தெளிந்த புத்தியோடு நம்ம எல்லோரும் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடும். ஆமென். தேவன் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம், அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று படிக்கிற அந்த பகுதி இந்த உலகத்திலே சாதாரணமாக அநேக இடங்களில் இந்த வசனத்தை போடுவதை நாம் பார்த்திருக்க முடியும். ஆனால் உண்மையிலே தேவனுக்கென்று அவருடைய நேரத்துக்கென்று காத்திருந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்பது அது மிகவும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததும் மிகவும் ஒரு ஆண்டவரை அதிகமாக ருசி பார்க்கிற ஒரு அழகுள்ள ஒரு வாழ்க்கை. அவருக்கு காத்திருந்து அவருடைய நேரத்திற்கு காத்திருக்கிறது என்பது ஏதோ தேவன் நம்மைக்கு ஏமாற்றம் தருகிற ஒரு பகுதியாகவோ அல்லது நம்மை மிகவும் கஷ்டப்படுத்தி நமக்கு கவலையை உண்டு பண்ணுகிற ஒரு பகுதியாகவோ இருப்பதில்லை. அந்த உண்மையிலேயே அவர் சொல்வது போல, இன் ஹிஸ் டைம் ஹி மேக்ஸ் ஆல் திங்ஸ்
வெறும் சாதாரணமாய் செய்வார் என்று இல்லை. ஹி மேக்ஸ் ஆல் திங்ஸ் பியூட்டிஃபுல் என்பது போல்தான் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக பெஸ்ட்டாக தான் அவருடைய நேரத்திலே செய்வார். அதை ருசி பார்த்து வாழ நான் விரும்புகிறேன். சங்கீதத்திலே ஒரு வசனம் அதை ஆங்கிலத்திலே சொல்லும்போது, தேவன் தம்மை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு ஹி கிவ்ஸ் த மீட் ஃபார் தம் அப்படி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கும். அவர் வெறும் அவர்களுக்கு தம்மை காத்திருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் என்று இல்லாமல் ஹி கிவ்ஸ் தம் தேர் மீட் என்று ஒரு விசேஷமாய் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பகுதியாக அது அந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்று தேவனுக்கு காத்திருப்பதும் அவருடைய வேலைக்கு என்று அவருக்காக காத்திருப்பது என்பது அது எப்போதும் ஒரு தேவன் நமக்கு ஒரு மீட்டை கொடுப்பது போல அழகுள்ள ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதை ஒருபோதும் நான் இழந்து விடாமல் வாழ விரும்புகிறேன். சில சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து செல்லும்போது அவருடைய வேலை இன்னும் வரவில்லை என்ற ஒரு இடத்திலே இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்பது இந்த 12வது வசனத்திலே அந்த கரண்ட் சிச்சுவேஷன்லேயும் அது ஒரு தாறுமாறாக இருக்கிற ஒரு சூழ்நிலையோ அல்லது ஒரு எதிர்மறையாக இருக்கிற அந்த சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியாய் இருப்பதும் நாம் நன்மை செய்வதுமே அல்லாமல் என்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராக மாற்றுவதை நான் வாழ்க்கையிலே ருசிக்கும்படியாக தேவன் உதவி செய்திருக்கிறார். இதை அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இல்லாமல் நான் வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். வெளிப்படையாக இல்லாமல் இருந்தாலும் என் மனதுக்குள்ளே எவ்வளவோ ஒரு குமுறல்களும் முறுமுறுப்பையும் நான் வைத்து வாழ்ந்ததை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறித்து நான் வருத்தப்படுகிறேன். அதுபோன்று ஒருபோதும் நான் இல்லாமல் எப்போதும் அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார் என்ற அந்த விசுவாசத்துக்குள்ளே வரும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று அந்த சூழ்நிலைகள் தாறுமாறாக இருந்தாலும் அதன் மத்தியிலேயும் தேவனை நம்பி தேவன் கூட இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்திலே முன்னேறி செல்லுகிற ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருப்பதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்போதும் அந்த வாழ்க்கையை வைத்து நான் எப்போதும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையிலே நிலைத்து வாழ தேவன் உதவி செய்வார் நான் நம்பிக்கை இருக்கிறேன். ஆமென். சகோதரன் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன். அந்த கர்த்தருக்காக காத்திருக்கிறதுன்றது உண்மையிலே ஒரு பாக்கியமான ஒரு இடம். அது சில விஷயங்கள் நான் இப்படி என்னை பற்றி நான் யோசிக்கிறது உண்டு. என்னோட மிகப்பெரிய எதிரி வந்துட்டு எந்த மனிதர்களோ ஈவன் பிசாசு சத்ரு கூட கிடையாது, என்னுடைய சுயந்தான் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். ஏன்னா அந்த சுயந்தான் வந்துட்டு அநேக நேரங்களில் என்ன தப்பான பாதைக்கு லீட் பண்ணிட்டு போகிறது, கர்த்தருக்கு காத்திருக்க விடாமல் செய்கிறது இந்த சுயந்தான். அந்த மாதிரி நேரங்களில் கர்த்தருக்காக காத்திருந்து சில விஷயங்களை செய்யும்போது அதில் கிடைக்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இல்லை போக 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 கர்த்தருக்காக காத்திருந்து அதோட பலன்களை பார்த்ததுக்கப்புறமேட்டு வார்த்தைகள் எப்படி வரும்னா, இப்போ நான் 100% நான் சரண்டர் ஆகிறேன், என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு எனக்கு தெரியாது, நீங்கள் செய்கிறது மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையில் நடக்கணும், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை செய்ய தயாராக இருக்கேன், அது எனக்கு நன்மையை கொடுக்குன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது இப்போ இல்லை, நாட்கள் எடுத்தாலும் அது எனக்கு நன்மையாக முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு நான் உங்களுக்காக காத்திருக்க தயார்ன்ற ஒரு வார்த்தைகளை அடிக்கடி நான் அறிக்கையிடுறது பழக்கமாக வச்சுருக்கேன். அது ஏன்னா கர்த்தர் என் வாழ்க்கையில் நடத்தினதெல்லாம் நான் நன்மையாக பார்த்துருக்கேன். நன்மையான ஒரு சராசரியான ஒரு நன்மை கிடையாது. நான் ஒரு சகோதரர்கிட்ட பேசியிருக்கும்போது கூட நான் இப்படி அறிக்கையிட்டேன். விஷயத்தில் என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேகர் தோற்று போயிருக்காங்க. அதாவது மோசமாக இருந்த வாழ்க்கையிலேருந்து என்னை மீட்டெடுக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் மனைவி, அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்கும் பின்னாடி நானுமே கூட சுயமாக முயற்சி பண்ணி தோற்று போன ஒரு இடத்துல இருக்கும்போது கர்த்தர் அவர் நடத்தின பாதையெல்லாம், அவர் நடத்திட்டு போன பாதையெல்லாம் அன்னைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமான பாதைகளாக இருந்தாலும் அது முடிவில் நான் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இன்றைக்கி நான் பார்க்கும்போது அதுக்காக மட்டுமே நன்றி சொல்லிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல என்ன இப்படி மாறி இருக்கீங்களே, இந்த சில சூழ்நிலைகள் உலக பிரகாரமாக வந்த சூழ்நிலைகள் எல்லாம் அநேக பாவங்கள்லேருந்து என்னை விடுதலையாக்குனது, அவருக்காக காத்திருந்த விஷயங்கள் காத்திருக்க வைக்கிறதுக்கு அவர் பழக்கப்படுத்தினது. எதுவுமே நான் பேதுரு ஒரு இடத்துல சொல்லுவார், எங்களுடைய சுயபக்தி இதை செஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை, அவரோட நாமம் மட்டும்தான் அது செஞ்சிச்சுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் அவருக்காக காத்திருக்கிறது அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அதுலேயே இப்போ நம்ம வாட்ச வசனத்தில் இந்த 14 வசனம் முடிகிற
தேவன் செய்வது எதுவோ அதுவே என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அழகாக இன்னொரு வார்த்தைகள் இருக்கும். அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றையும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். மனுஷங்க வந்துட்டு தனக்கு பயந்து, அதாவது தன்னோட வழி தான் நித்திய வழி, அதிலிருந்து அதை விட்டு அவங்க விளையிடக்கூடாதுன்றதுக்காக அவர் இப்படி செய்து வர்றாரு அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. தேவன் செய்கிறதுல ஒன்றையும் கூட்டிடவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஒரு நல்ல ப்ரேயரை ஒன்று எனக்கு தெரிஞ்சது இருக்குது. அது என்னென்னா, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஒரு விஷயத்துலேயே என்னோட சுயமாக ஏதாவது ஒன்று நான் ஆட் பண்ணிட முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் தந்த தொழிலாக இருக்கும், ஆனால் அந்த தொழிலில் உங்களுக்கு பிரியமில்லாத ஒன்று நான் ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட எனக்கு வேண்டாம், கண்ணில் காமிங்க, நான் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், இல்லை நீங்களே செயல்பட்டு அதை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த பயபக்தின்னு வரும்போது, எபிரேயரில் இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்படி ஒரு வசனம் இருக்குது. எபிரேயர் 5 நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், 7வது வசனம். எபிரேயர் 5:7, அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அப்படின்னு இருக்குது. இந்த பயபக்தின்றது என்னட்ட சொன்னால் நான் ஏற்றுக்குவேன், உனக்கு தேவன் மேலே பயபக்தி இருக்கணும்னு சொல்லி. பாவத்திலேருந்து மீட்கப்பட்டவன், நான் பயத்தோட நடுக்கத்தோடு இருப்பேன். இன்றைக்கும் அந்த பயம் எனக்குள்ளே எப்பயுமே இருக்கும். எதுக்காக நான் தேவன் சமூகத்தை தேடுறேன்னா, உங்கள் சமூகம் இல்லாட்டினா ரொம்ப ஈஸியாக நான் பாவத்துக்குள்ளே விழுந்துருவேன். அதுக்குள்ளே நான் போயிடக்கூடாது, அதனால் ஒரு பயபக்தியோடையே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. இது ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, இந்த இடத்துக்கு பயபக்தின்றது போட்டிருக்கு, டீப் ரெவரன்ஸ் ஃபார் காட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. டீப் ரெவரன்ஸ், அந்த மரியாதையோடு இருக்க ஒரு பயம். அதை இயேசு கிறிஸ்துவே வச்சுருந்தார். இயேசு கிறிஸ்துக்கே அந்த டீப் ரெவரன்ஸ் தேவைப்பட்டதுன்னா, தேவனே நீங்கள் செயல்படுங்க, நீங்கள் உங்களுடைய செயலுக்காக நான் காத்திருக்கேன், என்னோட வேலை எங்கேயுமே நான் செயல்பற்றக்கூடாது, உங்களோட வேலை தான் இருக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே அப்படி இருக்காருனா, பாவமே அறியாத அவரே அப்படி இருக்காருனா, பாவமே உருவான நாளாக எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் அடிக்கடி எனக்குள்ளே நான் கேட்குறது உண்டு. அந்த மாதிரி கர்த்தர் செயல்படணும், கர்த்தர் மட்டுமே செயல்படணும். அவருடைய பாதைகளுக்காக நம்ம காத்திருக்குது, அவருடைய வழிகளுக்காக காத்திருக்குது. அது அநேக நன்மையை நமக்கும் அந்த நம்ம ஏற்கனவே வசனத்திலே மேலே போட்டிருக்கோம், நன்மை செய்கிறது மட்டும்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு, வேறு எதுவும் இல்லை. அவருக்கு அடங்கி இருந்து நன்மை செய்கிறது மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவுமே பாவமே அறியாதவரும் நன்மை செய்கிறதா சுற்றி திருந்தான்ற மாதிரி அதே பாக்கியத்தை எனக்கும் கொடுக்குறாருன்னும் போது அதுக்காக காத்திருந்து அதை நான் எடுத்து செயல்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சபையில் கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்னையும் முதல்ல ஆரம்பத்தில் அவர் அதிகமாக நான் ருசிக்காத நாட்களில் என்னை நேசித்ததுனால அவர் ஒவ்வொரு சூழ்நிலையும் அனுமதித்தார். அப்போ எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தான் நான் திகைச்சிருந்தேன். ஏன்னா அவரை நான் ருசிக்காததுனால. அதுக்கப்புறம் அவரை அதிகமாக அறிந்து கொண்டேன். எனக்கு அவரை தவிர வேறு யாரும் இல்லைங்கிறத நான் என்னைக்கு ருசிக்க ஆரம்பித்தேனோ அப்போ அவர் தான் நான் அவருடைய பாதத்தில் எதுனாலும் விழ ஆரம்பித்தேன். இல்லைன்னா அப்படி இல்லை, நான் இருக்கிறேன்னு மனுஷங்க வாக்கு கொடுப்பாங்க, ஆனால் அந்த ஆபத்து காலத்தில் அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. அது அதிகமாக நான் ருசித்தேன். நாசில் சுவாசமில் எந்த மனுஷராலையும் எந்த வேலையிலையும் எனக்கு ஆண்டவர் கால் சறுக்கும் போது அவர் கிருபை என்னை தாங்கிறது போல் எந்த மனுஷராலையும் முடியாது தான்ங்கிறத நான் அதிகமாக ருசித்தேன். எவ்வளவோ சூழ்நிலைகளும் பாரங்களும் என்னை அழுத்தின போது, எனக்கு வழியே தெரியாமல் இருந்தபோது அவர்கிட்ட நான் போகிறதுனால, அவரே நம்பி நான் சென்றதுனால எனக்கு அவ்வளோ சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்டது நாள்லேருந்து அவரை ருசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படிப்பட்ட தேவன் தான் உண்மையுள்ள தேவன். எனக்கு இவ்வளோ சூழ்நிலையில் யாரும் உலகமே தரக்கூடாத அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எனக்கு தந்த அவர் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கும்படியாக என்னை நடத்தினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதிலிருந்து எனக்கு நான் அது ஒவ்வொரு சூழ்நிலை என் களிம்புகளை அகற்றணும், என்னை சரிப்படுத்தணும்னா என்னை ஆண்டவர் நொறுக்கினா தான் அது முடியும். அதனால தான் அவர் செய்கிறார். எனக்காக யாவையும் அவர் செய்து முடிச்சிட்டாரு, ஆனால் என் கண்கள் காணலை. அதனால தான் நான் அந்த நாட்களில் எனக்கு எப்படி முடியுமோ அப்படின்லாம் நான் பதறி போயிருக்கேன். ஆனால் அவர் தான் தேவன். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நான் கண்டுகொண்டேன். முடிவு ஒரு பெரிய சமாதானத்தை தான் எனக்கு தந்துச்சு. யோபுவுக்கும் தெரியாது அந்த சூழ்நிலைகள் சிச்சுவேஷன் வரப்போ நம்மளுக்கு இப்படி ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறாரு, திருப்பியும் நம்மளுக்கு ஒரு குழந்தைகளை தருவார், ஆசீர்வதிப்பாருங்கிறது அவருக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் முறுமுறுக்காமல் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் அவருடைய நன்மையை மாத்திரம் பேசுனதுனால தான் அவர் அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடிஞ்சிச்சு.
அவரும் அமர்ந்திருந்து தேவன்கிறத அவர் கண்டு கொண்டார். இப்படி திருஷ்டாந்தமாக எத்தனையோ இதை ஆண்டவர் மேகம் போன்ற திரளான சாட்சிகளை வைத்திருக்கிறதுனால, என்னையும் ஆண்டவர் அப்படி நடத்தி வந்ததுனால என்னையும் கைவிட மாட்டாருங்கிறத எனக்கு எப்போ சமாதானம் வந்து அதிலேருந்தே நான் அவரை பற்றி கொண்டேன். அவர் மேலே தான் என் நம்பிக்கையெல்லாம் இருக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை துதிக்கிறதும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதும் அதுதான் துதி பலி. அந்த பாரத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் அவரை துதிக்கிறது வந்து சாதாரண துதி இல்லை, அது துதி பலி, ஸ்தோத்திர பலியாக தான் அவருக்கு செலுத்தும் போது அது அவர் நம்ம சுமையே என்னை விடலை. அவரை நான் எவ்வளோ பிரியப்படுத்தி அவரை நெருங்கி அவரை நம்பி போக போக எனக்குள்ளே அந்த அளவில்லாத அந்த சமாதானம், சந்தோஷம் பெருகினதை தான் நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட நல்ல தகப்பனை நான் பெற்றிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். வனாந்தரத்தில் அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் போனப்பவும் அவங்களுக்கு ஏற்ற வேளையில் மன்னாவையும் அவங்களுக்கு ஜீவ தண்ணீரையும் கொடுத்தாரு. அதே போல் தான் எனக்கும் ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி என்னை அப்பப்போ பலப்படுத்துவார். அதனால தான் நான் இருந்தேன். இல்லை, என் மாம்சத்தின்படி நான் நடத்தினேன்னா இன்றைக்கி எனக்கு குடும்பமே இல்லாமல் போயிருந்திருக்கோம், எங்கேயோ நின்றுப்போம் அல்லது இல்லாமலே போயிருந்திருப்போம். அப்படிப்பட்ட என்னையும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டி அவர் என்னை அழைச்சி என்னை உற்சாகப்படுத்தி எனக்கு மன்னாவை வார்த்தையை தந்து என்னை பலப்படுத்தி என்னை பலவீனன்னு தள்ளாமல் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கிருபையினால் என்னை வைத்திருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய கிருபை தான் என்னை அதிகமாக தாங்குச்சு. அவருடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் இருக்க மாட்டேன். என்னோடய சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் அவர் என்னை பலவீனன்னு அறிஞ்சு அதிகமான கிருபையை தந்து அவர் என்னை பலப்படுத்தி என்னை நிற்க செய்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதே மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை செய்வதுமே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. ஆனாலும் நான் இன்னும் என்கிட்ட எவ்வளவோ களிம்புகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். இதெல்லாம் நான் கழுவுதான் ஆண்டவரே என்னை கழுவுங்கன்னு தான் அவருடைய சமூகத்துக்கு நான் போகிறேன். இப்படிப்பட்ட ஏன்னா மாம்சத்தில் ஒரு நன்மையுமே வாசம் இல்லை, ஒரு கேடும் திருக்கும் இல்லை. அந்த இருதயத்தை மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். நாளுக்கு நாள் மறுரூபமாக்குற அவர்கிட்ட தான் நான் போகிறேன். அவர் நிச்சயமாக என்னை ஒரு நாள் அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக என்னை மாற்றுவார்னு எனக்கு தெரியும். இதுவரைக்கும் அவர் என்னை கைவிடலை. என்னது தேவைங்கிறத அறிஞ்சு அவர் என்னை நடத்தி வந்திருக்கிறாரு. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் கரத்துலேருந்து பெற்றுக்கொண்டு அதில் முழுமையான பாதுகாப்பு உண்டு. நானாக இச்சித்து எதையும் கேட்டேன்னா அதில் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால் சில விஷயத்தில் அந்த சில வருடங்கள்லாம் நான் அமர்ந்திருந்து தான் நான் பார்த்தேன். அதனுடைய முடிவு எனக்கும் ஆண்டவர் நான் இப்படி உன்னை நடத்துவேன்லாம் சொல்லலை. ஆனாலும் அந்த சமாதானத்தை பெற்றதுனால அவர் மேலே உள்ள நம்பிக்கையிலையும் அவர் தர்ற வார்த்தையிலையும் நான் பிடித்து கொண்டு நான் ஓடுனதுனால ஆண்டவர் எனக்கு ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கையும் என் குடும்பத்தையும் அவர் தான் கட்டுகிறவராக இருக்கிறார். என்னுடைய பிரயாசம்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே எங்களை நடத்துவார், கண்மலையில் வீடாக எங்களை நிறுத்துவார்னு நம்பிக்கை அறிக்கையிடுகிறேன். ஆமாம். ஆண்டவர் பேசின எச்சரிப்பான வார்த்தைக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகள் மூலமாக இந்த வெறும் சூழ்நிலைக்காக நான் உண்டாக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலை மாத்திரம்தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. அது நிரந்தரமும் இல்லை. அதிலிருந்து எனக்கு அநேக காரியங்கள் மூலமாக ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்று கேட்டது போல் கூட ஆண்டவரை அறிகிற அறிவு எவ்வளவா என்னோடய இருதயத்தை வந்து சூழ்நிலைகள்னால் பாதிக்கப்படாமல் என்னை பாதுகாக்கும் அப்படிங்கிற எச்சரிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். நான் அதில் என்னுடைய தவறுகளையும் நான் பார்க்கும் பொழுது நான் இன்னும் ஆண்டவரை அதிகமாக நான் அறிந்து கொள்ளணும், அறிய வேண்டிய விதமாக நான் இன்னும் ஆண்டவர் அறியலை. அதனால தான் ஒரு சூழ்நிலை எனக்கு பெருசாக தெரியுது. ஒரு சின்ன ஏமாற்றமான காரியங்கள் கூட எனக்கு ஏதோ நிரந்தரமான காரியம் போலவும் இதுதான் வாழ்க்கை போலவும் என் கண்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன். வர்ற நாட்கள்லையும் இன்னும் ஆண்டவரை அறிகிற அறிவில் நான் வளரணும். இன்னும் என்னுடைய பார்வை வந்து ஆண்டவரை நோக்கியும் ஆண்டவரே மையமாய் வைத்து என்னுடைய வாழ்க்கையை மாறணும் அப்படின்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அப்படி உதவி செய்வாங்க நம்பிக்கை இருக்கிறேன். ஆமேன். நாம் வாசித்து தியானித்த அந்த வசனங்களுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வாசித்த அந்த 11ஆம் வசனத்தை அநேகர் அப்படியே எடுத்து விசுவாசிக்க கூடுமா என்பதை நீங்கள் பாருங்கள். கேன் யூ டூ தேன்? அப்படி செய்யக்கூடுமா? அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி, அவர் சகலத்தையும், ஏதோ ஒன்றென்று அல்ல, சகலத்தையும் ஒரு திருமண செயல் நடக்கும் பொழுதோ அல்லது ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வரும்பொழுது ஒரு கார்டு ஒன்று அடிப்பது உண்டு. யாராவது அதை இன்விடேஷன் கார்டில் என்ன போடு என்று சொன்னால் அவர் சகலத்தையும் அதனை காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். தட்ஸ் குட். தவறொன்றும் இல்லை என்று இருந்தாலுமே கூட
அவர்கள் சொல்வதெல்லாம் இந்த நல்ல செய்தி தான், இந்த திருமணம்தான் நேர்த்தியாய் நடக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். சகலமும் என்று சொல்கின்ற வார்த்தைக்கு அவர்களுக்கு அர்த்தம் தெரிவதில்லை. என்றால் மனுஷன் அவன் இனிப்பை சாப்பிடுகிற மனுஷன் கசப்பை அவன் விரும்புவதில்லை. ஆகவே இனிப்பும் கசப்பும் ரெண்டுமே நல்லது தான் என்று சொல்லுகின்ற ஒரு இடம் உலகத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது வியாதி நிமித்தம் அதை எடுத்துக்கொள்வது உண்டு. ஆனால் டு காட், தேவனுடன் என்று வரும்பொழுது, பிஃபோர் காட் ஐ ஸ்டாண்ட் அப், நீங்கள் ரசிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வரும்பொழுது யூ ஸ்டாண்ட் பிஃபோர் காட், தேவனுக்கு நின்று, ஓ கர்த்தாவே, என் வாழ்க்கையிலே சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறீர் என்று சொல்லீர்கள் உண்டோ என்று பார்த்தால் வெரி ஃபியூ பீப்புள். அவர்கள் தே சே கான்லி பீப்புள், தேவனுடைய ஜனம், ஐ மீன் சைல்ட் ஆஃப் கான், தேவனுடைய பிள்ளை என்று தான் சொல்லி கொண்டாலுமே கூட அவர்களால் இப்படி நடந்து கொண்டிருக்கிறதை கூட சகலமும் என்று அவர்களுக்கு அதை இன்க்ளூடு பண்ணி எல்லாவற்றையும் சொல்ல முடிவதில்லை. தட்ஸ் வெரி பேட் டெஸ்டிமனி பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக உள்ள ஒரு நல்ல சாட்சி என்பது அது இல்லவே இல்லை. இது உண்மையான ஒரு சாட்சி. இந்த வசனம் சொல்கிறது போல் அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்பதுதான். ஆகவே நிகழ்ச்சி என்று சொல்லுகின்ற ஒரு, நாம் கேட்டதை போல் நிகழ்ச்சி என்று சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை என்று சொல்வது என்பது வேறு. சூழ்நிலையில் மத்தியிலே அவர் செய்திருக்கிறார் என்று ஒரு இடம் இருக்கிறதே, அவரே கிரியை செய்கிறார் என்று இருக்கிறதே, அந்த இடம் என்பது வேறு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது என்று சொல்வது என்பது வேறு. பரிசுத்த ஆவியானவர் அதில் அசைவாடி he did everything good, எல்லாவற்றையும் நல்லது 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 என்று கண்டார். முடிவாய் அவர் அந்த 7ஆம் நாள் ஓய்வுக்கு போவதற்கு முன்பாக he found everything அவர் வெரி குட், மிகவும் நல்லது என்று கண்டார் என்று தான் அவர் சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுறார். அதை எப்படி அவர் சாப்டரை அவர் க்ளோஸ் பண்ணினார் என்று நமக்கு தெரிய வேண்டாமா? அங்கே பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. பட் காட், தேவன் அதில் அசைவாடி ஹீ டிட் தேன், அதைத்தான் அவர்தான் நன்மையானதை அதை செய்து முடிக்கிறவர். வித்தவுட் ஃபர்கெட்டிங் காட், தேவனை நீங்கள் மறந்துவிட்டு அவர் செய்த செயல்களையே நீ வைத்து ஆலோசனை பண்ணி பார்ப்பீர் என்று சொன்னால் யூ வுட் எண்ட் அப் இன் த கன்ஃபியூஷன். ஒரு பெரிய குழப்பத்திற்குத்தான் ஆக வேண்டி வரும். ஆகவே பொதுவாக அவர் ஆரம்பிக்கிற அந்த வசனத்தை அவர் சொல்லும் பொழுது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்வார். கால வரையறையற்றி ஒன்றும் அவர் செய்வதே இல்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லும் பொழுது தெர் இஸ் எ லிமிட் ஃபார் தென், அதற்கும் ஒரு லிமிட்டை அவர் வைத்திருக்கிறார். அந்த கால கெடு என்று சொல்வார்களே, இந்த கால கெடு என்று ஒன்றை அவர் வைத்து தான் ஒன்றை செய்கிறாரே அல்லாமல் இண்டிபெண்ட்டாக ஒன்றை செய்வதில்லை. ஆகவே மனுஷன் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே அந்த 11ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார். 12ஆம் வசனத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதும், நீ உயிரோடு இருக்கையிலே மகிழ்ச்சியாக இருப்பவன் மாத்திரம்தான் நன்மை செய்ய முடியும். தன் இதயத்திலே மகிழ்ச்சி இழந்தவன் he doesn't know what to do good to others, மற்றவர்கள் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று தெரிவதில்லை. தன் மகிழ்ச்சி இழந்த ஒரு தாய் தன் பிள்ளைகளை அடித்து உதைத்து விடுகிறான். பிள்ளைகளுக்கு கூட நன்மை செய்ய முடிவதில்லை. தன் மகிழ்ச்சி இழந்த ஒரு கணவன் தன் மனைவியிடத்தில் அவன் எரிந்து பொறிந்து அவன் விழுகிறான். அவன் தன் மகிழ்ச்சியை பிஸ்னஸில் இழந்துவிட்டு வந்தவன் வீட்டிலே வந்து குழப்பத்தை அவன் உண்டாக்குகிறான். ஹூ வில் டூ குட், நன்மை செய்கிறவன் யார்? தன் இருதயத்திலே மகிழ்ச்சி இழக்காதவன். ஆல்ரெடி ஹாப்பி, கர்த்தருக்குள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை அவன் கண்டுபிடித்தது காரணம் என்னவென்று சொன்னால் கர்த்தருக்குள் என்பதுதான் அந்த ரகசியம். ஆகவே நாம் நம்முடைய ஜீவியத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் அவர் செய்கிறார் என்ற ஒரு இடம் இருக்கிறதே. இயேசு அந்த திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டு இருந்தார். அவர் வந்தார், குறைவையெல்லாம் அவர் நிறைவாய் மாற்றினார். இதோ இங்கே ஒன்று குறைவு இருக்கிறது என்று சொன்ன பொழுது, வெயிட், மை டைம் ஹேஸ் டு கம், என் நேரம் அறிகிறது என்று சொன்னார்.
அதெல்லாம் கிடையாது, இப்பொழுதும் வேண்டும் அது என்று அடம்பிடிக்கிற சில பிள்ளைகள் இருக்கிறதே. இந்த ஒரு பையன் இப்பொழுது எழுது கொண்டிருந்தான், ஒரு பிஸ்கட்டை அவன் வாங்குவதற்கு வரும்பாடுபடி நான் கொடுத்த உடனே அமைதியாய் அவன் போய்விட்டான். இப்பொழுது எனக்கு வேண்டும், இப்பொழுது உடனே வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணம் தெய்வீகம் அல்ல. தெய்வத்திற்கு உட்பட்டவன், தெய்வத்தின் பிள்ளைகளாய் மாறினவன் வெயிட், காத்திருக்க வேண்டும். அதற்கு ஒரு காலம் உண்டு, அந்த காலம் கெடு உண்டு. இதுவே நடந்தாலும் அது கெடும்படி தான் நடக்கும் என்று எல்லோரும் ஒத்துக்கொள்கிறதை தான் முதலாவது அவர் எழுதுகிறார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நீங்கள் பிறந்தவுடனே செத்து போக வேண்டும் என்று எண்ணுவீர்களா? அதெல்லாம் ஒருவரும் எண்ணுவதில்லை. அது நலமானது தான். அதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிகிறதா? எஸ், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்வதை புரியாதவன் எவன் இருப்பான்? அதே போலவே நட ஒரு காலம் உண்டு, ஒரு அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று அவர்கள் மழை அந்த செய்த நேரத்திலே அதை அவர்கள் கொண்டு போய் விதைக்கிறார்கள், நெல்லை விதைக்கிறார்கள். அந்த நாற்று நட்டு அதை நாற்றையெல்லாம் பிடுங்கி அதை நடுகிறார்கள். பின்பு நட்டதை அவர்கள் அப்படி உடனே பிடுங்கி விட்டு வருகிறார்கள். காலம் உண்டு, அந்த காலத்திலே வளருகிறது, அது பூக்கிறது, அது காய்க்கிறது, பலன் தருகிறது. பின்பு அந்த நட்டதை பிடுங்குவதற்கு காலம் உண்டு. ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? பிறக்க ஒரு காலம் உண்டு தானா? பின்பு தானே இறக்க ஒரு காலம் உண்டு. நடதானே ஒரு காலம், பின்பு அப்படி விட்டுவிடலாமா? அதை அறுவடை செய்வதற்கு ஒரு காலம் இல்லையா? கண்ணினுடைய விதைக்கிறவன் கம்பீரத்தோடைய அறுப்பான் அல்லவா என்று எழுதியிருக்கிறது. we accept that. ஹல்லேலூயா. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கஷ்டம் இருப்பதில்லை. பின்பு ஆரம்பிக்கிறதே பாருங்கள், ஒரு எபிசோடு, அடுத்த எபிசோடை அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுகிறார். கொல்ல ஒரு காலம் உண்டு. என்ன திடீரென்று சொன்னவுடன் உங்களுக்கு என்னவோ போல் தோன்றுகிறது. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு. அடேங்கப்பா, இடித்ததை கட்ட ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு. எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்கள். நீங்கள் எண்ணினதை போல் 2ஆம் வசனத்தை போல் இது இல்லையே. எல்லாம் அகெயின்ஸ்டாய், எல்லாம் எதிர்ப்பதமாய், கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு என்றெல்லாம் மாறி மாறி அவர் வருவதை ஒரு பார்க்கும் பொழுதுதான் காட்லி மேன், தேவபக்தியுள்ள மனுஷன் நிதானம் கொள்ளுவான், அவன் பதஷ்டம் அடைய மாட்டான். அந்த 2வது வசனத்திலே சொல்லப்பட்டதை ஏற்றுக்கொண்ட அவன் இப்படி 3ஆம் வசனத்தில் மாத்திரம் ஏன் அவன் தடுமாறுவான்? மாட்டான். கொல்ல என்று சொன்னால் நீங்களே கொள்வது என்று அல்ல. இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே வரும்பொழுது அவர் சொன்னார், மனுஷகுமாரன் அவர் பரிசேயர்களாலும் வேதபாரர்களாலும் மூப்பர்களாலும் கொல்லப்படுவார். நான் ஐ மைசெல்ஃப் டூ தேன், ஒன்று நான் செய்வதில்லை, நான் கொல்லப்படுவது போன்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் அவர் சொல்லுகிறார். கொல்ல ஒரு காலம் உண்டு, பின்பு அதை தழும்புகளால் குணமானேன் என்று குணமாக்க ஒரு காலம் உண்டு என்று அவர் செய்ய மாட்டாரா? அதை அவர் செய்ய அவரால் முடியாதா? சகலத்தின் நேர்த்தி என்று சொன்னால் அதுதானே அந்த நேர்த்தி. போச்சு, அவ்வளோதான், கொன்று விட்டார் என்று இருந்தது. ஐயோ அழுகிறோம், சாக போயிறார் என்று அவர்கள் சொன்னதை அழாதிருங்கள். என் பிதா இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், 2 நாள் தான், 3ஆம் நாள் ஆரம்பித்த உடனே அதிகாலையிலேயே நான் உயிரோடு எழுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெயமே ஜெயமென அவர் என்ன செய்வார்? அவர் எழுவார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைவட்டி பாடிடுவோம், யேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயமென ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா. இப்படி எத்தனை பாட்டு இருக்கிறது? 1ஆ 2ஆ? சும்மா தான் படிக்கிறீர்களோ? நீங்கள் விளங்கி நீங்கள் படித்தது இல்லையோ? அந்த சிறு ரட்சிக்கப்பட்ட நாட்கள் தொடங்கி அந்த கீதம் கீதம் ஜெய ஜெய கீதத்தை கொஞ்சம் தான் அர்த்தம் தெரியும். அதை வைத்துக்கொண்டே, அதை பிடித்து கொண்டே அப்படி ஒரு ஆர்ப்பரிப்பை நான் டேமரினை தட்டி கொண்டு ஆர்ப்பரித்து நான் முழங்கி நான் பாடுவேன். எந்த மனுஷன் கூட இருக்கிறான் என்று நான் பார்ப்பதே இல்லை. சத்தமிட்டு பாடுவேன். சில சமயங்களிலே அந்த பாஸ்டர், நீங்கள் அடித்த அடியிலே அந்த டேமரினுடைய சிங்கெல்லாம் பறந்து போய்விட்டது பார்த்தீங்களா என்று கேட்டார். சிங்கி புனிங்கி கொண்டு போய்விட்டது என்று அவர் சொல்லுவார். ஏனென்று சொன்னால், ஐ நோ சம்திங் தேர். ஒரு சத்தியம் அறிந்த ஆரம்ப காலத்தில் என்னுடைய 10th முடித்து என்னுடைய PUC படிக்கிற அந்த நாட்களிலேயே மை ஹார்ட் வாஸ் எக்ஸைட்டட் வித் காட். தேவனுடைய கிரியிலை கண்டு ஆச்சரியப்பட்டு இருக்கிறது. அப்படித்தான் நீங்கள் வளர்ந்து வருகிறீர்களோ? வாழ்க்கையில் அப்படி வளர்ந்து வந்திருந்தால் அல்லேலூயா. அவரே
அந்த சகலத்தையும் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார் என்ற ஆச்சரியத்தை நீங்கள் ஒன்றும் செய்ய போவதில்லை. காட் தேவனே செய்வார் என்று இருக்கிற இடம் இருக்கிறதே, ஒண்டர்ஃபுல். உங்களோட ஜீவியத்திலே தேவன் அப்படி ஒரு பரிமளித்திருக்க வேண்டும், பிரதானமாய் அவர் அங்கே இருந்திருக்க வேண்டும். இயேசுவே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்கின்ற அந்த வார்த்தையைப் போலவே அவர் மாத்திரம் இருந்திருந்தால் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதே பாருங்கள். அவர் இருந்திருக்க வேண்டும். இருந்திருந்தால் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார் என்பது நடந்து முடிந்த பிறகு அல்ல, முன்பே நீங்கள் சொல்ல முடியும். அவரில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் கிரியை செய்கிறார் என்று சொல்கிற நீங்கள் அவரை நேசிக்கவும் உங்களை அவர் நேசிக்கவும் கொண்ட அந்த நேசத்தினுடைய அந்த கிரியை ஒன்று இருக்கிறதே, பியூட்டிஃபுல். ஹீ வில் டூ தட் வண்டர்ஃபுல். அற்புதமான காரியங்களை அவர் செய்வார் என்று இருக்கக்கூடிய ஒரு தாற்பரியத்தை ஒரு மனைவி ஏற்றிருக்கக்கூடும். என் கணவர் இதெல்லாம் ஒரு காரியம் இல்லை, எல்லாம் நேர்த்தியாய் செய்வார் என்பதை போல் அந்த ஸ்நேகம் இருக்கிறதே, அதுபோல் என் ஆண்டவர் வருவார், என் நேசர் வருவார், அவர் சகலத்தையும் அவர் நன்றாக எனக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே செய்து விடுங்கள் என்று அந்த மரியாளுடைய அந்த அந்த இயேசுனுடைய தாய் மரியாள் சொன்னதை போலவே அவர் சொன்னபடியே செய்யுங்கள். வேலை வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார். எப்பொழுது சொல்லுவாரோ தெரியாது, ஆனால் அந்த நேரத்தில் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பெரிய காரியம் ஒன்று இருக்காது, சாதாரணமாகத்தானே இருக்கும். என்ன பெரிய சாதாரண காரியம் என்று எண்ணி கொண்டு வந்தார்களோ தெரியவில்லை. பக்கத்துக்கு தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுங்களப்போ, அவ்வளோதான் என்று அவர் சொன்னார். அத்தனையும் நேர்த்தியாகி செய்த வேண்டியதெல்லாம் அவர் அல்லவோ? அவரின் வாழ்க்கையிலே பிரதானமாக இருந்திருக்கிறாரா என்பதை பாருங்கள். இஃப் ஹீ இஸ் நாட் த பிகர் ஒன், மிக பெரியவராக இல்லை என்றால், அவர் ஆண்டவராக இல்லை என்றால், ஆண்டவர் அந்த கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து அவர் வரும்பொழுது அங்கே எருசலேமிலே அங்கே உள்ளே போக போகிறான். சியோன் குமாரத்தையே பயப்படாதே, ஏதோ ஒன்று ராஜா, சாந்தமல்ல, ஆர்டினரி, இந்த கழுதை குட்டியின் மேல்தான் அவர் வருகிறார் என்று அவர் வரும்பொழுது ஜெயத்தை அறிவித்து வந்துவிட மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் பிரவேசித்து விட மாட்டாரா? எருசலேமுக்கு போகாதீர்கள், உங்களை அவர் கொலை செய்ய வயதிட்டு இருக்கிறார்கள். அதையெல்லாம் ஒரு பொருட்டாக என்னவில்லை, பிதா என்னை அனுப்பியிருக்கிறார். எதற்கு அனுப்பினார் என்று தெரியுமா? நீ எதை பார்க்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை, நான் பார்க்கிற ஒன்று உண்டு. அது என்னவென்றால், எருசலேம் குமாரத்திகளுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், அவர்களுடைய பயமெல்லாம் தீர்ந்து போகும். நம்முடைய குருவானவர் பயந்திருப்பாரோ, அவர் இங்கே வருவதற்கு கஷ்டப்பட்டு இருப்பாரோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அவரோ கழுதை குட்டியின் மேல் ஓசனா பாடி பிள்ளைகள் புடைசூழ அவர் ஆனந்த பவனி என்று உள்ளே வருகிறாரே. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவரை வரவேற்கும் வரை வரமாட்டேன். நீங்கள் உங்களுடைய கஷ்ட சூழ்நிலையிலே அவர் வருவார், கிரியை செய்வார் என்ற வரவேற்கும் வரை வரமாட்டார். ஆகவே அவர் என்ன சொன்னார்? அந்த வாசிக்கிறோம் அந்த பகுதியிலேயும், நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர், ஆளுகை செய்கிறவர், ஆண்டு நடத்துகிறவர் வருகிறார், சாந்தமாய் வருவார். தடபட என்று அவர் குதிரையிலே வருவதைப் போல் வரமாட்டார், கம்பீர தோற்றத்தை போல் நடப்பதில்லை. ஹில் கம் ஹம்பிளி, தாழ்மையாக வருவார். ஆகவே அவர் வருவார், அவர் வந்து பெரிய காரியங்களை எங்களுக்கு அவர் செய்வார். கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்து பெரிய காரியங்களை செய்வார் என்று அறிந்து முன்கூட்டியே அவர்கள் ஸ்தோத்திரம் செய்யவர்கள் எவர்களோ அந்த வீட்டை அவர்கள் ஆசீர்வதிப்பார். அதுக்கு எதிர்ப்பதமாக என்ன அவர் சொன்னார் தெரியுமா? அதே போல் இன்னொரு வீடும் இருக்கிறது. அந்த வீட்டிலோ கர்த்தர் இல்லை, அவரை கூப்பிடவில்லை. இவர்களே எல்லாம் செய்யலாமா என்று முயற்சி செய்து பார்க்கிறார்கள். சகலத்தை நேர்த்தியாய் எனக்கு நடக்க வேண்டுமே, நேர்த்தியாய் எனக்கு நடக்க வேண்டுமே என்று சொல்லிவிட்டு நடத்துகிறவர் எங்கே? அவரை கூப்பிட்டீர்களா? அவரை கூப்பிடாதபடினாலே வருத்தத்தோடு சொன்னார், நீங்களோ கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் வரை உங்கள் வீட்டிற்கு வரமாட்டேன். அடுத்தும் ஒன்று சொன்னார், நடக்கப் போகிறதைத்தான் சொன்னார். வருந்தி சொன்னார், உங்கள் வீடு பாழாய் போய்விடும் என்று சொன்னார். சூழ்நிலையின் மத்தியிலே நேர்த்தியாய் நடத்தி செய்கிறவரை இன்வைட் பண்ணாத ஒரு கிறிஸ்தவன் என்று வாழ்வது கேவலம் அல்லவா?
அவன் அவரை கூப்பிட்டிருக்க வேண்டுமே, அவன் செய்திருந்திருக்க வேண்டாமா? அவர் சொன்னபடி செய்யுங்கள் என்று செய்திருந்திருக்க வேண்டாமா? அவர் சொன்னதையெல்லாம் செய்யக்கூடியது சாதாரண செயலாக இருந்தாலும் செய்திருந்திருக்க வேண்டாமா? அவர்களோ அவரை கூப்பிடவில்லை. இவர்கள் முயற்சித்தார்கள், நேர்த்தியாக நடக்க வேண்டும், எனக்கு நேர்த்தியாய் நடக்க வேண்டும், சகலம் நேர்த்தி நடந்தே தீர வேண்டும் என்று முழு நேரம் கூட ஜெபம் பண்ணியிருப்பார்கள். ஒன்றும் நடைபெறுவதில்லை. செய்கிறவர் அவரை விட்டுவிட்டு நீர் ஏதாவது செய்துவிட்டு போகும் என்றால் நீங்கள் கேட்க முடியும்? அவரை கூப்பிட வேண்டும். அவர் வருவார். அவர் வரும்பொழுது நேர்த்தியாய் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். எத்தனையோ ஆசீர்வாதங்களை இந்த இந்த பகுதியில் நான் பெற்றிருக்கிறேன். ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், மௌனமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீ பேசி முடித்த பிறகு மௌனமாக இருக்க பார்க்கிறாய், அது அல்ல. முதலிலே எப்படி இருக்க வேண்டும்? மௌனமாக இருக்க வேண்டும் என்று எப்படி கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? அந்த 7ஆம் வசனத்திலே சொன்னார், கிளிக்கு ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. ஒரு டெய்லர் முதலாவது கிளிக்கத்தான் செய்வான். நீங்கள் 1 மீட்டர் அல்லது 2 மீட்டர் வாங்கின உடனே எத்தனையோ கிளி என்று கிழித்து போடுங்க, என்னையா இப்படி கிழிக்கிறீரே என்று எவன் கேட்பான்? ஒருவனும் கேட்க மாட்டான். சரட்டு 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 என்று வெட்டிவான் போட்டுவிட்டு he will do the stitching also. அவர் என்னவும் செய்வார்? தைக்கவும் செய்தார். கிழிப்பவர் அவர், ஆகவே தைக்கவும் செய்வார் என்று சொல்லக்கூடுமா? கொடுத்தவர் அவர். இப்போ கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம் என்று சொல்வது உங்களால் கூடுமா? கொடுத்தவருக்கு எடுப்பதற்கும் உரிமை இல்லையா? உரிமை உண்டு. தைக்கிற டெய்லருக்கு கட் பண்ணினவர் மீண்டும் தைப்பதற்கு உரிமை இல்லையா? he will do that. அப்படி தான் ஆண்டவர் சொன்னார், நீ மௌனமாக இருந்து அப்புறம் பேசு என்று சொன்னார். மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. நீ இப்படி என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் தெரியுமா? பேசுகிறாய், பேசி முடித்து விட்டு மௌனமாக இருப்பதை போல் செய்கிறாய். எவ்ரி திங் இஸ் அ டேமேஜ். அங்கே எல்லாம் கெட்டு போய்விட்டது. அந்த யாக்கோபிலே சொல்வதை போல் எதை கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு தாமதமாக இருக்க வேண்டும். யூ டூ தேன். தையக்காரனை கொடுத்து அந்த பீஸை கொடுத்து பேண்ட்டை கொடு என்று கேட்டாலே எப்படி அவன் கொடுப்பான்? முதல்ல வெட்டத்தான் செய்வான், பின்பு தான் அவன் தைப்பான். அந்த கிரிக்கு ஒப்பு கொடுக்க அவனால் முடியுமா என்று கேட்க மாட்டாராம். அதுபோன்றவர் ஒரு காரியங்களை அனைவருக்கு செய்ய முடியாததற்கு காரணம் they don't trust God. தேவனை நம்புவதில்லை, தேவனை இறுக பற்றி கொள்வதில்லை, அவரே கதியென்று அவருடைய பாதத்தை தேடுவதில்லை. தன்னுடைய முழு அன்பையும் வைத்து அந்த மகதலேனா மரியாள் நின்ற பொழுது செத்து போய்விட்டாரே, என்ன செய்வது? எங்கே இருக்கிறார்? செத்த பணத்தையாவது நான் பார்க்கலாம் என்று ஓடி ஓடி வந்து நலதத்தை கொண்டு வந்தேனே என்று அவளை சொல்லி கொண்டு இருந்த பொழுது அந்த வேலைக்காரனுடைய அந்த தோட்டக்காரனை போல் நின்று கொண்டது அவரிடம் விசாரிக்கிறாள். உமக்கு தெரியுமா அவர் எங்கே வைத்திருக்கிறாள்? எதற்கமாக கேட்கிறாய்? எங்கே வைத்திருக்கிறார் என்று தெரிந்தால் அவரை தூக்கி கொண்டு போகலாம் என்று விரும்புகிறேன் என்று சொன்னாலே பாருங்கள். ஒரு பிணமாவது அவர்களுடைய எனக்கு வேண்டும் என்று தூக்கி கொண்டு போகிறேன் என்று சொன்னாலே, அப்பொழுதுதான் அவருடைய கண்களை திறந்து அவர் மேரி என்று அவள் சொல்ல, அவள் ரபூனி என்று சொல்ல, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்கின்ற நேரத்தில் டோன்ட் டச் மீ, இப்போ உடனே தொட்டு விடாதே, என்னையை தூக்கி நீ செத்தவனே தூக்குவது ரெடியாக இருக்கிறவள் என்னையை தூக்கி கொண்டு போனாலும் போய்விடுவாய். புறமா நான் போய் மகிமையை அடைந்து பின்பு வருகிறேன், அப்பொழுது நான் உன்னோடு நேசம் கொள்வேன், நான் இருவரும் ஒரே ஐக்கியமாக இருக்கலாம். தேட்ஸ் ரைட், இப்பொழுது அதை என்னை செய்து விடாது என்று அவர் சொன்னார். அப்படி அவள் கேட்டாலே பாருங்கள், இறந்து விட்டார், இருக்கும் காண வரைக்கும் அவரோடு கூட உருவாடி இருந்தவள் இல்லை என்று சொன்னவுடன் அவருடைய உடல் எங்கே காணோம் என்று சொன்னவுடன் வேண்டும் அந்த உடல் என்று கூட கேட்டுவிட்டாளே. ஹல்லேலூயா! அதுபோன்ற ஒரு வாஞ்சை என்று சொல்லுவதெல்லாம் கிறிஸ்துவ எடுத்து போட்டு விட்டான். அவளுக்கு வாஞ்சை இல்லாமல் இப்பொழுது சாயங்காலம் நடக்க போகிற ஒரு டீ பார்ட்டியாக இருக்கக்கூடும், ஒரு வாஞ்சை இல்லாமல் ஒரு அடுத்த வாரம் நடக்க போகின்ற ஒரு ஏதோ விருந்து என்று வைத்திருந்திருக்கக்கூடும், அல்லது ஒரு நிகழ்ச்சி என்று வைத்திருக்கக்கூடும். தேர் ஆக்குபைடு வித் so many desires. எத்தனையோ வாஞ்சையில் வரும்பொழுது குறுக்கே திடீரென்று வந்து கொல்ல ஒரு காலம் உண்டு என்று வரும்பொழுது ஆடி போய் விடுகிறார்கள். அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆகவே அதை எப்படி அவர் சொன்னார்? அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், அவரே செய்கிறார்.
உலகத்தையும் அவர் உள்ளத்திலே தான் வைத்திருக்கிறார். உலகத்தையும் the world is இந்த உள்ளம் என்று அங்கே சொல்வதெல்லாம் இட்டர்னிட்டி, என்னுடைய ஆவி என்று சொல்வதெல்லாம் நித்தியம் தங்குகின்ற ஒரு இடம். அவர் உலகத்தை அவர் வெளியே ஒன்றை வைத்து நித்தியத்தை இங்கே ஒன்று வைத்து என்று இல்லை. இந்த உலகத்தில்தான் நித்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே உலகத்தையும் உங்களுக்குள்ள நித்தியத்தை உங்களுக்குள் தான் வைத்திருக்கிறார் என்று அதை அவர் கூறி, எப்படி அதை அவர் சொல்லுவார், அது நீங்கள் நம்பியிருந்தால் எதை நம்பியிருக்க வேண்டும்? பிதாவே, இவர் உலகத்திலிருந்து நான் எடுத்து போடும் என்று நான் சொல்லவில்லை, இவர் உலகத்திலிருந்து தூக்கி போட்டுவிடும் என்று சொல்லவில்லை. உலகத்தில் இவர் உபத்திரம் உண்டு தான். ஆகிலும் கர்த்தாவே, இவர்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். இவர்களை நீர் என்னை பரிசுத்தமாக்கினதைப் போலவே உலகத்திற்குள் அனுப்புகிறேன். நீர் என்னை அனுப்பினதைப் போலவே உலகத்திற்குள் அனுப்பினீர் என்றோ, இவர் உலகத்திற்குள் தான் அனுப்புகிறேன். நீரோ இவர்களை தீமையின்றி காத்துக்கொள்ளும் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. நீங்கள் வாழுகின்ற இந்த உலகம், நீங்கள் வாழுகின்றது கொள்ளுகிற ஒரு நேரம் அல்லது அளவு ஒரு நேரம், அந்த கற்களை எரிந்து போட்ட நேரம் என்றெல்லாம் தாறுமாறாம் என்றெல்லாம் நடக்கின்ற நேரம் வரும்பொழுதெல்லாம் அந்த உலகத்தில் இருந்துதான் நித்தியத்தை கண்டடைய சொல்வார். எப்படி அதை நித்தியத்தை அவர் கண்டடைய அவர் செய்வார்? ஆதலால் அந்த 11ஆம் வசனம் அந்த நடுப்பகுதியிலே, தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்தவரின் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்கவே இல்லை. சர என்று கிழித்து போட்டு விட்டான் டெய்லர் என்று தான் கண்டார்கள் அல்லாமல் அதை தைப்பான் என்று அவர்களுக்கு தெரியவில்லையே. ஆதி முதல் அந்த முறை ஒரு கிரியை எவன் கண்டான்? நித்தியத்தை தன் நெஞ்சத்திலே கொண்டவன் கண்டான். அவர் வருவார், நேர்த்தியாய் செய்வார். தண்ணீர் தான் ஊற்ற சொன்னார், ஊற்றுகிறோம். நிச்சயமாக அதை மதுரமாய் மாற்றுவார். அது எப்படி முடியும் என்றெல்லாம் கேட்பதெல்லாம் இல்லை, தேவன் செய்வார். அவர் எவன் கண்டான்? அனைவருக்கு தெரிவதில்லை. ஆனால் ஒரு பக்தன் கண்டான். அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் கிரியை செய்கிறார் என்று அவனுக்கு தெரியும். ஆர் யூ லைக் தேன்? அப்படித்தான் நீங்கள் இருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையிலே? உங்களுக்கு நேர்த்தியாய் எல்லாம் செய்தா என்று சொல்ல உங்களால் முடிகிறதா? எத்தனை முறுமுறுப்பு, எத்தனை குறை சொல், எத்தனை தீது மொழிகள், தேவனுக்கு எதிராகவே பேசின வார்த்தைகள் எல்லாம் கவனித்து பாருங்களேன். நீங்கள் ஆதி முதல் அந்த வரை செய்கின்ற கிரியைகளுக்கு இடையூறை வந்து நின்று விடுவது சரிதானா? அவர் கிரியை செய்து விட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? நேர்த்தியாய் செய்திருப்பார். அதினதின் காலத்தில் பியூட்டிஃபுல்லி, ஆங்கிலத்தில் பியூட்டிஃபுல் என்று எழுதியிருக்கிற நேர்த்தி என்று சொன்னால் ஒருவேளை தமிழுடைய அந்த புலமை தெரியாதவர்களுக்கு விளங்காமல் போகும். ஆங்கிலத்தில் பியூட்டிஃபுல் என்று சொல்லியிருக்கிறதையே பாருங்கள். அவர் செய்வார், அவரே செய்வார். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு சாட்சி உடையதான் சபை. இந்த சபை மாந்தர்கள் யார்? இவர்களுக்கு ஆண்டவர் ஒருவர் உண்டு. இப்படியெல்லாம் நடக்கிறது என்ன விஷயம்? அதெல்லாம் நடந்தாலும் அவருக்கு நம்பி இருக்கிறார்கள். அவளுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், வருவாராம். அவர் வந்து என்ன செய்வாராம்? கிழித்து போட்ட பேண்ட்டெல்லாம் தைத்து பியூட்டிஃபுல்லாக அயன் அவர் கொடுப்பாராம். ஜம்மன் என்று போட்டு அவர் மணவாளனை போல், அவர் இப்பொழுதுதான் திருமணம் ஆகிறவனை போல் ட்ரெஸ் பண்ணி கொண்டு அவர் வருவார்களாம். இப்படியே முடியும்? என்னமோ சொல்கிறார்கள், முடியும் என்று சொல்கிறார்கள். அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் என்று பார்த்தால் எல்லோருக்கும் நல்ல பேண்ட்டு போட்டு மணவாளனை போல் இருக்கிறார்கள். அட்டேங்கப்பா, எப்படியப்பா இது நடந்தது? அவளுக்கு ஒரு டெய்லர் இருக்கிறாராம். அவர் வந்தார், தைக்க ஒரு காலமுண்டு அவர் சொன்னார், கிளிக்க ஒரு காலமுண்டு என்று சொன்னார். இப்படி என்ன செய்து விட்டார்? தைத்து விட்டார். பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல், ஹல்லேலூயா என்று சொல்கின்ற ஆர்ப்பரிப்பு இருக்கிறது. அதுபோன்ற காரியங்களே எல்லாம் ஆதி முதல் அந்த மட்டும் கிரியை செய்கிற அந்த ஆண்டவரை நம்பினவர்களுக்கு உண்டு. அவரே ஆதியிலும் அந்தமாக இருக்கிறார் என்று நம்புகிறவர்களுக்கு உண்டு. ஆகவே இப்படிலாம் கண்டுபிடித்த அந்த கிரியை, அந்த கண்டுபிடித்த மனுஷன் எப்படி இருப்பான்? 12ஆம் வசனத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான். எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? மகிழ்ச்சியாக இருப்பான். உயிரோடு இருக்கையிலே நன்மையை செய்வதுமே அல்லாமல் எப்பொழுதும் நன்மை செய்வான். உயிரோடு இருக்கும்பொழுது நன்மை செய்வான். ஒரு பிரேதத்தை போட்டிருக்கும் பொழுது வெளியில் உள்ளவர்கள் பேசி கொண்டார்கள். இவையெல்லாம் கை வைத்து அழுது கொண்டிருக்கும் பொழுது மனுஷன் ஒருத்தன் நெருங்க முடியாதப்பா, அடித்து போட்டுவான். அடித்து இப்பொழுது எப்படி இருக்கிறார்? இப்பொழுது செத்து போய்விட்டார்.
ஒன்றுமே செய்யாமல் படுத்து கிடக்கிறார். எப்பொழுது நன்மை செய்திருக்க வேண்டும்? உயிரோடு இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவன் யார்? நன்மையினால் நிறைந்தவன், சந்தோஷம் நிறைந்தவன் எவனோ அவன்தான் செய்வான். இவன் சந்தோஷம் இல்லாதபடினாலே, சந்தோஷத்தை அவன் இழந்தபடினாலே அவன் வீட்டிலே போய் அவன் தீமையை அவன் செய்கிறான். தன்னுடைய கம்பெனியிலே அவன் சந்தோஷத்தை இழந்தவன் தன் வீட்டிற்கு வரும்பொழுது அவன் தீமையை அவன் செய்கிறான். எப்பொழுதும் நன்மை செய்கிறவனா இல்லை. சகலமும் நன்மை என்று இருக்கக்கூடிய ஒரு இடத்தை எல்லாம் அவர் செய்கிறார். அவரை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த கால வரையறையை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். எல்லாம் கொஞ்ச காலம்தான். எல்லாம் இந்த காலத்திற்குள் இருந்து விட்டால் ஆதி முதல் அந்த வரைக்கும் நடக்கிற கிரியை நடந்துவிடும். எப்படியாவது யாக்கோபிலே அவர் சொல்வார், சகோதரர்களே, நீங்கள் அநேகம் உபத்திரங்களுக்கு அகப்படும் பொழுது எப்படி இருங்கள்? சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளுங்கள். என்னையா இது உபத்திரங்களுக்கு அடங்கி இருப்பது சந்தோஷமா என்று நாம் கேட்டால், எஸ், அது ஏனென்றால் அது ஆதி என்று எண்ணிவிடார்கள். அந்த முடிவு ஒன்று இருக்கிறது. தொடர்ந்து அவர் என்ன சொல்வார்? அந்த யாக்கோபுடைய அந்த நிறுவத்திலே, யாக்கோபு நிறுவம் 1ஆம் அதிகாரத்திலே அவர் அதை சொல்லுவார். என் சகோதரரை 2ஆம் வசனத்திலே, யாக்கோபு 1:2, என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல், எவ்வளவு குறைவுள்ளவர்களாயிராமல்? ஒன்று கூட குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று சொன்னாரே பாருங்கள். இங்கு தான் ஆவிக்குரிய ஒரு நிலையிலே மனுஷன் தவறுகிறான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் திவ்யம் அல்ல, மண்ணுக்குரியது வேண்டும் என்று விரும்புகிறான். எனக்கு மண்ணுக்குரியது காரியம் கிடைத்தால் பொறுமையாக இருக்கிறேன். எவ்வளோ பெரிய கியூ இருந்தாலும் எவ்வளோ பொறுமையாக நிற்கிறான் என்று கேட்டபோது எல்லோருக்கும் 3000 ரூபா தருகிறார்களாம். எவ்வளோ பொறுமையாக இருக்கிறான் அவன். ஏன் அந்த பொறுமைக்கு காரணம்? நீ நேரம் கழித்து எனக்கு என்ன கிடைக்கும்? 3000 ரூபா கிடைக்கும். அங்கே பார்க்கிறேன் அவன் பெரிய பெரிய மேனேஜரும் பெரிய யாரெல்லாம் வந்து நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் மிகுந்த பொறுமையோடு இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் 3000 ரூபாய் தருகிறார்கள் என்று வருஷம் இருக்கிறானே பாருங்கள். மண்ணுக்காக அவன் நிற்கிறான், விண்ணுக்கு நிற்பார்களா? இவர்கள் பொறுமையானது பூர்ண கிரியை ஒன்றிலும் குறைவிடாதபடி எல்லாம் பொறுமையை வாங்கி விட வேண்டும் என்று சோதனை நேரம் இருக்கிறதே. பலவிதமான சோதனைகள், அநேகம் சோதனைகள், ஏராளமான சோதனைகள் வரும் பொழுது ஆதியைத்தான் கண்டார்கள், அந்தத்தை கண்டதில்லை. மனுஷன் அதை கண்டதில்லை என்று அந்த பிரசங்கிலே அவர் சொல்கிறார். அந்த ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்கவே இல்லை என்று 11ஆம் வசனம் வருத்தத்தோடு சொல்கிறது. ஆனால் கண்டவனோ மகிழ்ச்சியாக இருப்பான். அடுத்த வசனம், அவன் நன்மை செய்கின்றதே அவன் செய்து கொண்டே இருப்பான். இதை தவிர மனுஷனுக்கு என்னையா வேண்டும்? அவன் திருப்தியாகி சந்தோஷமாக இருந்து டூயிங் குட், அது மற்றவர்களுக்கு நன்மை செய்வது. ஹல்லேலூயா! பிறருக்கு நன்மை செய்வது என்று சொல்லுவதை இந்த உலகத்தில் கண்டுபிடிப்பது கொஞ்சம் அரிது. ஆனால் தெய்வபக்தி உள்ளவன் அறிவான். த கிரேட் ஜாய் டு டூ சம் குட் டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு நன்மை செய்வதுதான் த கிரேட் ஜாய். பெரிய மகிழ்ச்சி எல்லாம் டு டூ த பிளஸிங் டு காட், தேவனுக்கு என்று ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதுதான். த கிரேட் ஜாய் டு சர்வ் அதர்ஸ், மற்றவர்கள் ஊழியம் செய்வதுதான். த கிரேட் ஜாய் டு சர்வ் காட், தேவனையும் தேவனுடைய சபைக்கும் ஊழியம் செய்வதுதான் என்று எவனவர் அறிந்திருக்கிறான். அதெல்லாம் கடைசி வரைக்கும் முடிவு வரைக்கும் அறிந்தவன் இல்லையே. ஆகவே நன்மை மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மையை செய்வதுமே தவிர வேறொரு நன்மை மனுஷனுக்கு என்னையாக இருக்கிறது? ஒன்றுமில்லையே. இவன் ஏன் செய்யவில்லை என்று சொன்னார். ஆதி முதல் அந்த முறை கிரியை செய்யும் கர்த்தர் அவனுக்கு இல்லை. இவன் ஆத்திரமடைகிறான், முருகமடைகிறான். கொல்லவும் என்று சொன்னால் என்று அவன் பள்ளி நர கடிக்கிறான். உயிர்த்தெழ பண்ணுவார் என்று இயேசு சொன்னார். மனுஷகுமாரன் 3ஆம் நாள் உயிரோடு வாழ்வான் என்று சொன்னான். அவர்களோ வசனத்தை கட் பண்ணி விட்டு இயேசுவை கொல்லப் போகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டே இருந்தான். பேதுரு கூட ஆத்திரமடைந்தான். என்ன கொல்லுவதா? கூடவே கூடாது என்று சொன்னான். மனுஷனுக்குரியதை பார்க்கிறாயே, தேவனுக்குரியதை பார்க்க தவறிவிட்டாயே. அடுத்து ஒரு வசனம் தொங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தாயா? எந்த இடத்திலே மனுஷகுமாரன் கொல்லப்படுவான் என்று ஃபுல் ஸ்டாப் என்று வைத்தேன். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுவார் என்று காணவில்லையே. தெய்வத்தின் கிரியை கண்டாயா? பிதா அவரை உயிரோடு எழுப்பார் என்று நீ கண்டாயா?
மனுஷனுக்குரியதே எண்ணிக்கொண்டு இருக்கிறாயே, தேவன் செய்த செயலை பார்க்க தெரியவில்லையா என்று சொல்லவில்லையா? அதுபோன்ற ஒரு அவல நிலை சபைக்கு வரக்கூடாது. அதுபோன்ற அவல நிலை உங்கள் குடும்பங்களுக்கு வந்துவிடக்கூடாது, யாருக்கும் வந்துவிடக்கூடாது. தேவன் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார், நலமானதை செய்து பியூட்டிஃபுல் நேர்த்தியாக அதை அவர் செய்து முடிப்பார். ஆகவே இது ஒன்றும் புதிதல்ல என்று அவர் சொல்லுவார். எங்கே சொல்லுவார்? பேதுருவிலே அவர் சொல்லுவார், உங்கள் சகோதரர்களுக்குள்ளே ஏற்கனவே இது போன்ற காரியம் என்ன செய்திருக்கிறது, ஏற்கனவே முடிந்து விட்டதப்பா. அவர்களை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைப்படுத்தி, பலப்படுத்தி இருக்கிறார். அவர்களை ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்கனவே நடந்துவிட்ட செயல் என்று தெரிய வேண்டாமா? மனுஷனுக்கு நேரிடுகின்ற அல்லது தேவபக்தி கொண்ட மனுஷனுக்கு நேரிடுகளே அல்லாமல் வேறொன்றும் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று ஏற்படவில்லையாப்பா. எல்லா தேவபக்தியான மனுஷனுக்கும் என்ன செய்திருக்கிறது, இது ஏற்பட்டது என்று அவர் சொல்லவில்லையா? அதைத்தான் அவர் கீழே அதை சொல்லுவார். என்ன அவர் சொல்லுவார்? 14ஆம் வசனத்திலே, தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். ஹீ வில் ஒர்க் தேன் காட் வில் ஒர்க். தேவன் கிரியை செய்வதற்கு அப்படி ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததற்கு வேண்டாமா? இத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுத்து வாழ்கிறார்கள். காட் வில் ஒர்க், ஹீ வில் கம், வருவார், வந்து பெரிய காரியங்களை செய்வார். ஐ வில் வாட்ச் ஒன்லி, நான் கவனித்து கொண்டு இருப்பேன். எம்ஜிஆர் சினிமா தியேட்டருக்கு போனால் அங்கே உள்ள நடக்கிற நிகழ்ச்சியில் பார்த்தால் அவனுடைய தங்கச்சி யாரும் அபகரித்து செல்கிறான், அவனுடைய பணத்தை எல்லாம் பிடிங்கி கொண்டு போகிறான். அப்படி உள்ள கொடூரமாக நடக்கும் பொழுது சந்தோஷமாக உட்காந்துருப்பார். ஏனென்றால் கண்டிப்பாக எம்ஜிஆர் என்ன செய்வார், ஜெயிச்சு விடுவார் என்று சொல்வதை போல், அதுபோல் கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்வார் என்று அவனுக்கு தெரிவதில்லையே. ஒரு எம்ஜிஆரை நம்புகிறான், செத்த பிறகு கூட அவர் தான் என் தெய்வம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறான். ஆனால் தெய்வம் தன் நிஜமாய வாழ்க்கையிலையும் அனுபவிக்கிறது இல்லையே. பொறுத்திருந்தார்களா? வருவார் என்று காத்திருந்தார்களா? நான் ஏதோ அந்த நாட்களில் 1968 முன்பு பார்த்த ஒரு சினிமா படத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் குதி என்று குதிக்கிறான். என்னடா குதி என்ற வருவார் எம்ஜிஆர் வரப்போகிறார் என்று இருந்தான். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு நெருக்கத்தில் சரண்டு எங்கிட்ட வந்து விட்டார். ஒரு ஆலமர விழுதை பிடித்து கொண்டு சட்டார் என்று வருகிறார், வானை எடுக்கிறார், விளாசி தள்ளுகிறார், ஜெயித்து விட்டு போய்விட்டார், வந்து விட்டார். அது முதல் அந்த மாதிரி என்று சொல்கிறதெல்லாம் பொய்யையா? அந்த பொய்யை மனுஷன் நம்புகிறான். அவர் இன்னும் தெய்வம் என்று கூட சொல்லி கொண்டிருக்கிறான். கர்த்தரை அவன் தெய்வமாய் கொண்டவன் பாக்கியவான் என்று அறியவில்லையே. கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல அவனால் முடியவில்லையே. அவன் இப்பொழுது பார்ப்பதெல்லாம் இங்கே இருக்கிற துன்பங்களைத்தான் பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறானே அல்லாமல் துன்பம் மாற வேண்டும் என்று விரும்புகிறான். அதை யார் தான் விரும்ப மாட்டார்கள்? கர்த்தர் செய்ய வேண்டும் என்று காத்திருந்தானா? கர்த்தர் வந்தாரா? வாழ்க்கையிலே கர்த்தர் வந்தார் என்று சொல்கின்ற நாள் குறிப்பு இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை அவர் செய்தார்? அப்படியெல்லாம் தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தட் மீன்ஸ் நேற்றும் நிலைத்திருந்தது, இன்றும் நிலைத்திருக்கிறது, நாளையும் நிலைத்திருக்கும். எங்கள் ஜீவகாலமெல்லாம் தேவன் செய்வது தான் நடக்கும், நிலைத்து நிற்கும். நன்மையானவைகளையே அவர் செய்வார். அண்ட் நாட் ஜஸ்ட் நன்மை, பியூட்டிஃபுல், அழகுள்ளத நன்மையாய் நேர்த்தியாய் அதை எங்களுக்கு செய்து முடிப்பார் என்று அகமகிழ்ந்து சொல்கின்ற சாட்சியை ஏராளம் வைத்திருந்திருக்க வேண்டும். காலங்கள் வீணாக்கி போட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சோகம் எல்லாம் நிறைய உண்டான பிறகு உங்களுடைய ஒரு பிள்ளையினுடைய புத்தகத்தை நான் ஒரு புது புத்தகத்தை பார்த்த பொழுது, நோட்டை பார்த்த பொழுது கிறுக்கி 10-12 பக்கத்தை கிறுக்கி வைத்திருக்கிறான் அந்த பிள்ளை. அடுத்த பக்கத்தில் நான் அதை எல்லாம் பின் பண்ணி வைத்து இனிமேல் இது ஒழுங்காக எழுத வேண்டும் என்று நான் சொன்னேன். அதுபோல் கிறுக்கி போட்டதெல்லாம் விட்டுவிடுங்கள், அதை பின்பண்ணி வைத்து விட்டு போகட்டும் என்று விட்டு இனிமேலாவது அவர் வருவார். வருகிறேன்னு சொன்னவர் கொஞ்சம் தாமதமானாலும் வந்து விடுவார். இந்த ஆதியில் இருக்கக்கூடிய காரியங்களை அந்த முதல் நிறைவேற்றுவதற்கு அவர்தான் உண்டு. வந்து நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தை வைத்திருந்திருக்க கூடாதா? இந்த கிறுக்களை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைத்து விட்டிருக்க கூடாதா? அவர் வந்து உங்களுக்கு வாழ்க்கையிலே நலமானதை எழுதுகின்றதை வைத்து சாட்சியாய் எழுத வேண்டிய பகுதி ஏராளம் வைத்திருந்திருக்க வேண்டாமா? என்னாவு விரைவாய் எழுகின்ற எழுத்தாணி என்று அவர் சொல்லுவாரே, அதுபோல் மகிழ்ச்சியோடு ஏராளமாக எழுதுவதற்கு வைத்திருந்திருக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து அவர் என்ன சொல்லுவார்? முன் நடந்ததை 15ஆம் வசனத்தில் சொல்ல, முன் நடந்ததை இப்பொழுதும் நடக்கிறது. முன்பு யாருக்கெல்லாம் நடந்ததோ அதுதான் எனக்கு இப்பொழுது நடக்கிறது. இனி நடக்கப் போகிறதும் முன்னமே நடந்தது. இப்பொழுது நடக்கிறதையோ தேவன் என்ன செய்வார்?
விசாரிப்பார். முக்காலத்துக்கு உரியதாய் வைத்து விட்டாரே பாருங்கள். முன்பு நடந்தது, பின்பு அவர் என்ன சொல்கிறார், நடக்கப் போகிற எதிர்காலம், நான் இப்பொழுதோ நடந்ததையோ கண்டிப்பாய் விசாரிப்பார். விசாரிக்க மாட்டாரா? சொல்லுங்கள், விசாரிக்க மாட்டாரா? கர்த்தர் செய்வார் சார், கர்த்தர் செய்வார் என்று என்ன தெரியும், கர்த்தர் செய்வார் செய்வார் என்று அழுது கொண்டு சொல்லுகின்றதா உங்களுடைய சாட்சி? செய்வார், இப்பொழுதும் விசாரிப்பார். நவ் ரைட் நவ் கண்ணீரான துன்பமான இந்த சோக நேரத்திலுமே கூட ஹீ வில் டூ ஒண்டர்ஃபுல் திங்ஸ், ஆச்சரியமான கிரிகளை செய்வார் என்று சொல்ல வேண்டாமா? அதெல்லாம் யார் சொல்ல முடியும்? 14ஆம் வசனம் சொல்லுகிறது போல், தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன் என்று தேவன் செய்வார் என்று விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை எழுந்து போய்விடக்கூடாது. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் லைஃப். The only thing is, the minus point is, they don't have God. தேவன் அங்கே இல்லை என்பதுதான். தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வேதபாரர்கள் வாழ்ந்தார்கள். வேதபாரர்களுக்கு எல்லா வசனங்களும் தெரியும். வேதபாரர்கள் எல்லாம் சொல்வார்கள், எல்லாம் அவர்கள் சொல்வதெல்லாம் கரெக்டு தான். செய்வதற்கு பலன் இல்லை. சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். அது ஏனென்றால் மைனஸ் காட். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று இருந்திருக்க வேண்டுமே, அது அவர்களுக்கு இல்லை. அதில் ஒரு வார்த்தை வைத்திருந்தார்களாம், எஸ், எல்லாம் சரியாக இருக்கிறது சார், வெரி குட், நல்ல எழுத்து தான். பட் காட் இஸ் நாட் தேர். தேவன் அங்கே இல்லை. செயல்படுத்தும் கர்த்தர் இருந்திருக்க வேண்டும் அல்லவோ? அதற்கு நீங்கள் திருக்குறள் எழுதிவிட்டு போய்விடலாம், நாலடியார் எழுதிவிட்டு போய்விடலாம், நன்னூல் என்று நன்னூல் எழுதி கொண்டு போகலாம். படித்து பாருங்கள். நானே சில சமயத்தில் படித்து அசந்து போயிருக்கிறேன். அண்டை அப்பா எப்படிலாம் எழுதியிருக்கிறான் என்று பார்க்கிறேன். வாழ்ந்தானா? அதுபடி நடந்தானா? அப்படி தான் வாழ்ந்தார் என்று திருக்குறளை, திருவள்ளுவரை நான் பின்பற்ற முடியும்? திருக்குறளை வைத்து கொண்டு பின்னால் போய் கொண்டிருந்தால் அவன் திருவள்ளுவர் அங்கே பார்த்து சிரித்து கொண்டிருப்பார். மனுஷா, நான் நரகத்தில் கிடக்கிறேன், நீ என்னப்பா என்னுடைய திருக்குறளை தூக்கி கொண்டு போய் கொண்டு கேட்க மாட்டானா? அவர் நான் நரகத்தில் இருக்கிறாரா மோட்சத்தில் இருக்கிறார் என்று அந்த விவாதத்துக்கு நான் வரவில்லை. ஆனால் வேதபாரர்கள் அப்படி இருந்தார்கள். வேதபாரர்களே மோசேயினுடைய அந்த பிரமாணங்களையே கற்றுக்கொண்டவர்கள், அனைத்தையும் கற்றுக்கொண்டவர்கள். ஒரு பிழையும் இல்லாமல் அவர்கள் எழுதினார்கள், பேசினார்கள், செயல்படுத்தினார்கள். ஆனால் அவர்களோ சொன்னார்கள், சொல்லுகிறபடி செய்யவில்லை என்பதற்கெல்லாம் காட் இஸ் நாட் தேர். அதிலே வார்த்தை இருந்தது, தட்ஸ் ரைட். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று இருந்ததாம்? இல்லையே. அந்த வார்த்தையே தேவனாயிருந்தது என்று இருந்ததா? அதுவும் இல்லையே. வெறும் வார்த்தையை எடுத்து வாழ்வது ஒரு ஜீவியமா? அது தேவன் போற்றுகின்ற ஒரு இடமா? வித்தவுட் காட் நீங்கள் ஆகமங்களை வைத்திருந்தாலும், எத்தனை தான் நீங்கள் வேதாகமத்தை கற்று தேர்ந்து பண்டிதராக நீங்கள் மாறியிருந்தாலும் யூஸ்லெஸ், ஒரு பிரயோஜனம் இல்லை. வித்தவுட் காட், தேவன் இல்லாமல் நீங்கள் பெற்ற வேத அறிவிற்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே இந்த நாளில் நாம் கேட்ட இந்த தீர்க்க தரிசனமாய் கேட்ட இந்த வார்த்தையின் நிமித்தம் என்ன சொல்ல வேண்டும்? அவர் அதினத்தின் காலத்திலே எங்களுக்கு நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆதி முதல் அந்தம் வரை உள்ள செயல்களை நாங்கள் கண்டோம். முடிவரை என்று கண்டிருக்க வேண்டாமா? இடைவெளி நேரத்திலேயே ஒரு அழுது கொண்டே வெளியே போய்விட்டான், தியேட்டர் விட்டு போய்விட்டான். என்னப்பா, ஐயோ பாவம், எம்ஜிஆருடைய அவங்க அம்மாவை போட்டு அடின்னு அடித்து ஜெயிலுக்கு இழுத்து விட்டு போய்விட்டார்கள், அதனால் நான் எனக்கு கஷ்டமாகி போய்விட்டு போனேன் என்று சொன்னார். பொருடா, அடுத்த சீனே பாரு, வருவார், எப்படி வருவார் பார், பெரிய ஹீரோவாக வந்து விடுதலை அவர் செய்து அவர் அவங்க அம்மாவை விடுவித்து தண்டனை கொடுத்து என்னென்ன செய்ய போகிறான் உனக்கு தெரியுமா? போகாதுடா, பாதியிலே போகாது, ஏன் அழுகிற, வாடா என்று அவன் சொல்வதை போல் சொல்ல வேண்டியிருக்கிறது மக்களிடம். ஆதி முதல் அந்த வரை இருந்திருக்க வேண்டாமா? கொல்லப்படுவார், அது மாத்திரம் தெரிந்தால் போதுமா? பிதா உயிரோடு எழுப்புவார், அறிய வேண்டாமா? He will do that, அவர் செய்வார் என்று உணர்ந்திருக்க வேண்டாமா? Hallelujah. The whole thing is, the gospel, நற்செய்தி என்பதுதான். கிறிஸ்துவிடத்திலே வந்தவன் துர்ச்செய்தி அவன் கண்டதே இல்லை. என் வாழ்க்கையிலே வாருங்கள், நான் சொல்லிடுறேன், எங்கே வேணாலும் என்னுடைய வாழ்க்கையை பகுதியில் தட்டி தட்டி பாருங்கள், ஒரு இடத்துலையாவது பொத்து என்று கேட்பார். எல்லாமே டிங் 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 ஜலதங்கரான் என்று அந்த நாட்களே ஒரு பெரிய ஒரு மியூசிக் ஒன்று உண்டு. அதை எங்கே தொட்டாலும் கிளிங்களிங்களிங்களிங்களிங்களிங்களிங்களின்னு நடிக்கும். அப்படி தான் என் வாழ்க்கையை அடிக்க வேண்டுமே அல்லாமல் ஒரு பகுதியாவது பொத்து என்று மண் போல் அங்கே இருப்பது இல்லை. ஜலதங்கரா மாதிரி இருக்க வேண்டும், எங்கே அடித்தாலும் மனம் வீச வேண்டும். அவள் செய்ததை இவள் செய்த செயல் நற்செயல், அவள் செய்த நற்செயல்
உலகமெங்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் நேரத்திலெல்லாம் சொல்லும் என்று சொன்ன எதை அவர் சொன்னார் தெரியுமா? அவள் நலதத்தை கொண்டு வந்து இயேசுனுடைய சரீரத்திலே கொண்டு வந்து ஊற்றி வைத்து விட்டாள். நற்செய்தி, இவளுடைய நற்செய்தி என்னவென்று சொன்னால், நல்ல செயலை அவள் செய்து முடித்தாள். மற்றவர்கள் சொன்னதெல்லாம், ஐயோ இவ்வளோ வேஸ்ட் ஆகிவிட்டதே, என்ன இது இவ்வளோ வேஸ்ட்டு, இதை தரித்திரர்களுக்கு கொடுத்துருக்கலாமே, அது நற்செய்தியாம். வேஸ்ட் பண்ணக்கூடாது, கேட்டால் நியாயம், அதுதான் நியாயம். இது ஏழையில் கொடுத்துருக்கலாமே, வெரி குட், அதுதான் நியாயம். இருக்கட்டும் உங்கள் நியாயம். ஆனால் தெய்வ அன்பும் தெய்வ விசுவாசம் கொண்ட இவளுடைய செயல் உலகமெங்கும் அறிவிக்கப்படும் பொழுது மனம் வீசும். அவளுடைய செயல் அறிக்கை செய்யப்படும் பொழுது குட் நியூஸ் என்று சொல்வதை எப்படி அவர் சொன்னது தெரியுமா? திஸ் காஸ்பல் ஆஃப் திஸ் லேடி, இந்த பெண்மணி செய்தாலே அவளுடைய செயலை இந்த சுவிசேஷம் என்று, அவளுக்கு ஒரு சுவிசேஷம் என்று சொல்லி மனுஷியத்தை அகற்றி மனுஷிய நியாயங்கள் புறக்கணிக்கப்பட்டு தெய்வீகம் நிறைவேறி தெய்வ அன்பிற்கும் தெய்வ அந்த விசுவாசத்திற்கு முதலிடம் கொடுத்து செய்ததை வைத்து போற்றி புகழ்ந்து திஸ் காஸ்பல், இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்படும் பொழுது இவருடைய நற்செயல் எப்படி அவர் சொல்லப்படும். எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். there's a smell there, there's a beautiful fragrance there. அவள் உடைத்து ஊற்றின பொழுது வீடே மணந்தது என்று சொல்வதை போல் அந்த நறுமணம் வேண்டாமா? அந்த தேவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுத்து வாழும்பொழுது ஆல் த டைம் இஸ் a குட் நியூஸ் ஃபார் யூ. நம் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? குட் நியூஸ், நற்செய்தி. நமக்கு என்ன உண்டு? என்ன இல்லை? துர்ச்செய்தி இல்லை. என்ன இல்லை ஐயா? துர்ச்செய்தி இல்லை. இயேசு கொஞ்சம் அழுதார். ஏனென்றால் இந்த மனுஷி கொஞ்சம் துர்ச்செய்தியை தானே பேசி கொண்டிருக்கான். ஐயோ செத்து போய்விட்டானே இருந்திருந்தாள் என்று சொல்லும் பொழுது அதை கண்டு தான் அவர் கொஞ்சம் மனம் கலங்கி அவர் போனார். நான் உனக்கு சொல்லவில்லையா? பின்பு அவர் கொஞ்சம் கண்ணை துடைத்து அவளை பார்த்து கொஞ்சம் அழுதுனா, மனுஷனாக இருந்தபடியால் அழுது விட்டு கண்ணை துடைத்து விட்டு, நான் தான் சொன்னேனே நீ விசுவாசித்தால் எதை காண்பாய், எங்கே வைத்திருக்கிற வாருங்கள் என்று சொல்லி அவர் உயிரோடு அவரை எழுப்பினாரே பாருங்கள். ஹல்லேலூயா. துக்க வீட்டையும் மகிழ்ச்சி வீட்டாயும் மாற்றிற கர்த்தர் அவளுக்கு இல்லை. பின்பு அவள் கண்டாள். ஆதி முதல் அந்த வரை அவர் கண்ட பிறகுதான் அறிகிறாள். கிரேட் இஸ் மை காட், என் தேவன் பெரியவர். அவர் செத்து 4 நாள் ஆனது என்று சொல்வது நாரும் என்று சொல்கிற ஒரு இடம். 3 நாளுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு பிரேதம் நாரும். இயேசு கிறிஸ்துடைய மாம்சம் நார விடவில்லை என்று வேதம் வெளியிருக்கிறவருடைய தன்னுடைய குமாரனுடைய மாம்சத்தை அவர் என்ன செய்யவில்லை? பாதாளத்திற்கு போக ஒட்டி நார விடவில்லை. ஆகவே பிஃபோர் 3ஆம் நாள் ஆரம்பத்திலேயே ஒரு உயிரோடு ஜெயமே ஜெயமென்று எழுந்தாரே. இவனோ 3 நாளாகி 4ஆவது நாளாகி நாரும் என்ற இடத்திற்கு போனவனையும் வைத்து நறுமணம் வீச வைத்தாரே பாருங்கள். அடுத்த நாள் அந்த துக்க வீடு என்னவாக தெரியுமா? என்னவா அந்த விருந்து வீடாய் மாறியது. ஓடி 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 போய் அங்கே மரியாளும் மாத்தாலும் வந்தவர்களுக்கெல்லாம் அதை பரிமாறி எல்லாம் விருந்து படைத்து பியூட்டிஃபுல். செத்த வீட்டிலே போய் இளவு வீட்டிலே உள்ள அந்த புளிக்குழம்பு சாப்பிடுவதற்கு பார்த்தா இங்கே பாயாசம் பிரியாணியும் அவங்க சாப்பிட்டு கொண்டு இருந்தார்களே பாருங்கள். இட்ஸ் ஒண்டர்ஃபுல். ஹி பிரிங் ஆல் த டைம்ஸ் த குட் நியூஸ். நற்செய்தி தான் கொண்டு வருவார். சொல்லி பாருங்கள், நற்செய்தி சொல்லுங்கள், காஸ்பல் சொல்லுங்கள். திஸ் இஸ் மை லைஃப், என் வாழ்க்கை. நான் வேறெவர் ஐ கோ, வேறெவர் ஐ லீவ், ஐ வில் ஸ்பீக். இட்டர்னிட்டி நான் சென்றாலும் ஐ வில் சே, லார்ட் ஐ காட் த காஸ்பல் ஃப்ரம் யூ. உம்மோடது நற்செய்தி பெற்றவன் நான். நீ செய்த ஆதி முதற் கொண்டு அந்த வரைக்கும் செய்த நிகழ்ச்சிகள் பலவற்றை நான் கண்டு சகலத்தையும் நேர்த்தியாய் செய்தார் என்று அறிந்திருக்கிறேன். எத்தனையோ தாறுமார்கள் நடந்து கொண்டு போய் இருந்தாலும் தைப்பான், அவன் வெட்டுவான், பெண்மன் தைப்பான், என்னவெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வீர் என்பதை நான் கண்டேன். மற்றவர்கள் பார்க்கவில்லை. மற்றவருடைய வீடுகளில் எல்லோரும் எல்லா வீடுகளிலும் 10 பேண்டை கிழித்தான் போட்டிருக்கிற எல்லாம் ஒன்றும் தைத்து பாடில்லை. ஏனென்றால் ஆதி முதல் அந்த வரைக்கும் உள்ள காரியத்தை பார்க்கவில்லை. நீரோ என்ன செய்கிறீர்? வெட்டுவீர், தைப்பீர். ஹல்லேலூயா. என்ன நேர்த்தியாய் செய்து ஐயா. நான் வெறும் பெதை வைத்து கொண்டு கிழிந்து போய்விட்டதேன்னு அழுது கொண்டிருந்தேன். இப்படி அதை வடிவமைத்து என்னை அழகுபடுத்தி செய்வதற்கு என்று ஒன்றை செய்தீரே ஐயா என்று சொல்ல மாட்டேனோ? அப்படி சொல்வதுதான் என்னுடைய ஜீவியம், என்னுடைய சாட்சி என்று நான் சொல்லுவேன்.
என்னுடைய குறைந்த அனுபவத்தில் எத்தனையோ பக்தர்கள் அட்வான்ஸாகி சென்றிருக்கிறார்கள். அனுபவத்தில் நான் கண்டதெல்லாம் காட் இஸ் ஸோ குட், மிகவும் நல்லவர். அவருக்கு எத்தனை தீமை பேசுவதா? ஐயோ, ஐ கேனாட் டூ தேட். ஒன்றா இரண்டா காலமெல்லாம் அந்த ஆதி முதல் அந்த முல்லை கரிகளை ஏராளம் கண்ட ஒரு மனுஷன் பூரித்து போயிருப்பான். இப்படி நடக்கிற காரியம் ஏதோ நடந்து கொண்டிருந்தால் அது அன்று நடந்துதான், இன்று நடந்து, இன்று நடக்க பொழுதும் அது பின்னால் நடக்கப் போவதும் நன்மையாகவே நடக்கும். ஏனென்றால் அவர் என்ன செய்வார்? இப்போ நடக்கிற காரியத்தை விசாரிப்பார், வருவார். எத்தனை காலமானாலும் வருவார். இத்தனை காலம் வரைக்கும் விசாரித்தவர் எனக்கு 75 வயது ஆன பிறகு 80 வயதில் வரமாட்டாரா? எனக்கு வர போகிறார், 75 வரைக்கும் வந்தார், வரமாட்டார் என்று நான் சொல்லுவேன். முன்பை விட பன்மடங்கு வேகமாய் வருவார், ஆர்வத்தோடு வருவார். என் தாசன் என்று வருவார். இவன் எனக்காகவே காத்திருப்பான் என்று அவர் வருவார். நான் தைத்து கொடுப்பதற்காகவே இருப்பான் என்று வருவார். வந்து பியூட்டிஃபுல்லாய் அழகுபடுத்தி மணவாளனாய் மணவாட்டிக்குரிய அந்த பண்பிற்குரியவனாய் என்னை மாற்றி அழகுபடுத்தி விடுவார். நேர்த்தியாய் செய்வார். எப்படி வாழ்க்கையிலே அவர் செய்வார்? சும்மா சொல்லுங்களேன். எஸ், நடக்கிறதோ நடக்கலையோங்கிறது ரெண்டாவது வைத்துக்கொள்வோம். அவர் செய்கிறதானே சொல்ல போய் நீங்களா செய்தீர்கள். என்ன செய்வார்? சொல்லி பழகுங்கள். God will do that. நிச்சயமாக அதை செய்வார். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடவோம். பரலோகபிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்துள்ள எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்தாலும் நாங்களோ ஆண்டவரே தேவரே நித்தியத்தை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் பெற்று நீ அதங்கே கிரியை செய்திருப்பதை காண, இந்த கேடான உலகத்தினுடைய கிரியைகள் அனைத்திலிருந்தும் நன்மையானதை நாங்கள் கண்டடைய, நேர்த்தியாய் நீ செய்கிற வல்ல செயலை நாங்கள் காண எங்கள் கண்களை திறந்ததற்காக நன்றி. எல்லோரையும் ஆசீர்வதித்து இந்த ஜீவ பாதையிலே நடந்து வர யாவருக்கும் பலனையும் விசுவாசத்தையும் தைரியத்தையும் தாரும். அதிகமான கிருபையை தாரும். நம்முடைய பசுத்தவனுடைய நிறைவை தாரும். ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் வைக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.